தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவ சமூகத்தில் சொல்லுங்க. யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறே, யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறே, நீரில்லாமல் ஒன்றுமில்லையே. சொல்லுங்க, நீங்க இல்லாம நான் ஒன்றுமே இல்லைப்பா. உண்மை எத்தனை பேர் சொல்வீங்க? நீங்க இல்லாம நான் ஒண்ணுமே இல்லைப்பா. இந்த உலகத்தில் சொல்றாங்க, சிஸ்டர் நீங்க ரொம்ப டேலண்டட், நீங்க இல்லைன்னா இந்த குடும்பம் என்றைக்கும் ஏதோ ஆயிருக்கும். என்னென்னமோ people may give a lot of credits to you. People wish that's you who did it. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், no, it's not me, it's the God who lives in me. எனக்குள் வாழ்கிற இயேசுவின் மூலமாகத்தான் நான் அதை செய்தேன். அவராலே தான் நான் வாழ்கிறேன், அவராலே தான் இந்த மேன்மை எனக்கு கிடைத்தது. ஓரியாலா ஷிஃபெலா எலா சொஹமோ கதனா தெரே, ஓ உம்மாலே நான் வாழ்கிறேன் அப்பா, உம்மாலே தானே. ஓ ஷிஃபோனியா திசே புலாயலா தோனதுரா. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளில் பேசலாமா? ஆமென். கர்த்தர் நமக்கு கீபோர்டை அழகாக கொண்டு வந்துட்டார். எல்லாம் கொஞ்சம் டங்ஸில் பேசலாமா? மாவோரே ஃபோலே ஹாதிரசே. அப்படியே அந்நிய பாஷையில் பாடுங்க. அந்த கிருபைகள் உங்கள் மேலே கர்த்தர் இறங்க பண்ணட்டும். ஓ சிமஹலோ ஷிகலே செமது ஹதுரே, ரியாலாலேலா சே கலாலோ லாலோ ஷிஃபுனா துரதே. கர்த்தனே நல்லவரே, ஓரியாலா சிதராலா, ஓ ஷிகதனா தராதே தரலே ஷகலா, ஆரியா சேரா ஷிதரா. Thank you Jesus. பரிசுத்த ஆவியானவரே, எல்லாம் உம்மாலே பெற்றுக்கொண்டு உங்க கிருபையால வாழ்கிறோம். சொல்லுங்க, உங்க கிருபையால வாழ்கிறோம். உங்க கிருபையால வாழ்கிறோம். கிருபையே ஓரியாலா தரவா துஷிரனா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்மைகளின் நாயகனே, நன்மை செய்பவரே, எனக்கு அந்நிய பாஷை பேச முடியல, எனக்கு அந்த கிருபை இல்லைன்னு சொல்றோங்க. அப்பா அப்பான்னு ராகமா ஏசப்பா ஏசப்பா அப்படியே பாடுங்க. ராகத்தோடு அப்பாவை இசையோடு இணைந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை ரீலா ஓலமா ஷீஃபலோ திராஹாதுரே ஒரு ஹை பிரைஸ் பண்ண பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறார். நீ மலஹலா ஷீகதுரே, இன்னும் கொஞ்சம் ஹை நோட்ல, இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ரிகலா ஷிவலோ சே கலாதிராயே தரோ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மிமருவா ஒரு ஷெஃபுலோ ஓ ரியாலா
te kale se mahanture fanumatere. நீ நல்லவர், நீ பரிசுத்தரே. வாக்கு தத்தம் செய்தவரே, மாறாதவரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. திஸ் இஸ் நத்திங். இது ஒரு ஹை ப்ரைஸ். அந்த ரெல்முக்கு நீங்கள் வர பரிசுத்த ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஃபர்கெட்டிங் தி திங்ஸ், நம்ம சுற்றி இருக்கிற எல்லாம் மறந்து தேவனை கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அப்படியே பரலோக காட்சியை கண்டு கர்த்தரை துதிச்சுட்டே இருங்க. உதடுகளை அசைத்து அந்நிய பாஷை பேசுகிறவங்க நல்ல டங்ஸில் பேசுங்க. ப்ளீஸ் டோன்ட் ஸ்லோ டவுன், ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப். புதிய பாஷைகளை கர்த்தர் கொடுப்பார். பேசுங்க, பேச 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 ஸ்பீக் அவுட். Rivola halama duase kanande foluma se muda. Ni nalava, ni nalava, ni nalavare. இருதயங்களை திறந்து அப்பா, கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க. நீர் அரியணையில் வீற்றிருப்பதினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? பிகாஸ் யூ ஆர் ஆன் த்ரோன், பிகாஸ் யூ ஆர் ரெய்னிங் ஓவர் எவ்ரிதிங். நீர் சகலவற்றையும் ஆளுகிறவராய் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் அசைக்கப்படுவதில்லை. நீர் அரியணையில் வீற்றிருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீர் அரியணையில் சிங்காசனத்தில் நீர் இருப்பதினால், because you have every authority over heavens and over the earth. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உமக்கு இருப்பதினால் எனக்கு பயம் இல்லை அப்பா. எதற்கும் என் குடும்பத்தின் மேல் அதிகாரம் இல்லை. Nothing has authority over me and my family. நீர் அரியணையில் வீற்றிருப்பதினால், நீர் அரியணையில் வீற்றிருப்பதினால் தேவ சமூகத்தில் ரீபலா சேர கபதுரே ரீஃபலா ஷிகேதாரனை தேசமோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாவை ஆராதிப்பேன். உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாவை ஆராதிப்பேன். பரிசுத்தர் என்று புகழனும், பாத்திரர் என்று போற்றனும். சொல்லுங்க, பரிசுத்தர் என்று புகழனும், பரிசுத்தர் என்று புகழனும், பாத்திரர் என்று போற்றனும், பாத்திரர் என்று போற்றனும். பரிசுத்தரே பரிசுத்தரே பாத்திரரே மகிமைக்கு பாத்திரரே. கைகளை உயர்த்தி பரிசுத்தரே பரிசுத்தரே பாத்திரரே மகிமைக்கு பாத்திரரே. நீர் அரியணையில் வீற்றிருப்பதா நான் அசைக்கப்படுவதில்லையே. நீர் அரசாலும் தெய்வமாதலா என் சூழ்நிலைகள் மாறுகின்றதே. உமக்கே ஆராதனை
அன்பின் ஆராதனை. தேவ சமூகத்தில் நீர் அரியணையில் இருக்கிறீர், நான் அசைக்கப்படுவதில்லை. இது இந்த ராத்திரி என்னுடைய அறிக்கை, இது என்னுடைய அறிக்கை. என் குடும்பம் அசைவுறுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. என் ஊழியத்தை அசைக்க யாராலும் முடியாது. நீர் அரியணையில் வீற்றிருப்பதா நான் அசைக்கப்படுவதில்லையே. நீர் அரசாளும் தெய்வமாதலா என் சூழ்நிலைகள் மாறுகின்றதே. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. கரங்களை விரிச்சு அசைத்து ஆராதனை, அன்பின் கொஞ்சம் அசைஞ்சு பாடலாமா? உமக்கே ஆராதனை. ரகல கோதேசே போலே உமக்கே ஆராதனை. ஒருவருக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. ஷாத்து சேஃபோனி ஹாத்தே கவா செலஹாத்து ஹாத்தி சேஃபோனா கத்தே சேலதுரே. உள்ளத்தின் நிறைவினாலே பாட This is praise and prayer. This is praise and declaration. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை. கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவளிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் அன்பாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறேன். உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. அல்வாவும் நீ, ஓமேகாவும் நீ, என் வாழ்வின் மத்தியஸ்தரும் நீ. சொல்லலாமா? அல்பா நீரே, அல்பாவும் நீ, ஓமேகாவும் நீ, என் வாழ்வின் மத்தியஸ்தரும் நீ. பரிசுத்தர் என்று புகழனும், பாத்திரர் என்று போற்றனும். பரிசுத்தர் என்று புகழனும், பாத்திரர் என்று போற்றனும். பரிசுத்தரே, நீர் பரிசுத்தரே. பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. பரிசுத்தரே, பரிசுத்தரே. பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. பரிசுத்தரே, உலகத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. ஷாபாலா கோய்சே கேலா ஓதேராபோ நிகலாதாரா காஷி கேதானா சேபலோ. நீர் பரிசுத்தர், அல்பாவும் நீ, ஓமேகாவும் நீ, என் வாழ்வின் மத்தியஸ்தரும் நீ. சொல்லலாமா?
அல்வாவும் நீர். உண்மையாக சொல்லுவோம். ஓமேகாவும் நீர், என் வாழ்வின் மத்தியஸ்தரும் நீர். பரிசுத்தர் என்று புகழனும், பாத்திரர் என்று போற்றனும். பரிசுத்தர் என்று புகழனும். அவரை புகழ புகழ, சிங்காசனத்தில் இருக்கிற அவரை புகழ புகழ, அவர் சிங்காசனம் உறுதியாய் இருப்பது போல அவரை நம்புகிற நம்மையும் கர்த்தர் அசைவுற விட மாட்டார். நாம் அசைக்கப்படுவதில்லை. ஒருவனும் ஒரு காலம் நம்மை அசைப்பது இல்லை. நம் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதால் நாம் அசைக்கப்படுவது இல்லை. நீர் பரிசுத்தரே, பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. நீர் அரியணையில் வீற்றிருப்பதா நான் அசைக்கப்படுவதில்லையே. நீர் அரசாலும் தெய்வமாதலா என் சூழ்நிலை மாறுகிறதே. பாட பாட சூழ்நிலைமைகளை கர்த்தர் மாற்றட்டும். கர்த்தருக்கு இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் வீடுகளுக்குள் வருவதற்கு இடம் கொடுங்க. வாசலாய் நின்று துதி ஒரு வாசல். Praise is a door. Praise is a door. Open it so that the presence of God can intervene into your family. So that the presence of God can intervene into your situations. Rikabaladi rasi khalate se follete vigalade se taro me khalote se tadire nidaraga shifela hado sete nigate sere. Oh shikanete sera hatiro அசைக்கப்படுவதில்லையே. ஓரியாte se faladoro என் சூழ்நிலைகள் மாறுகின்றதே. என் சூழ்நிலைகள் மாறுதே. எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தருடைய சூழல், கர்த்தருடைய அட்மாஸ்பியர், the deeper atmosphere. The praise opens the door for the presence to intervene. Shivala hato se faludare mehala dure. தலையிடுதல் வேண்டும் அப்பா. நீர் தலையிடும் அப்பா. Lord ifalo ese mohante kabo. அரியணையில் நீர் வீற்றிருக்கிறீர். You have that authority, Lord. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். You are all powerful. You are the supreme one. Oria falote sela halote kamo. நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லலாமா? நீர் அரியணையில், நீர் அரியணையில் வீற்றிருப்பதா நான் அசைக்கப்படுவதில்லையே. I sing with my full strength. I give my full strength to declare this word. It's not just my mouth is singing. I want you all to sing like that. நீங்க எல்லாரும் அப்படி பாட நான் விரும்புறேன். உதடுகள் அல்ல, உங்கள் உள்ளம், உங்களுடைய முழு சரீரமும் இந்த வார்த்தைகளை, let your soul, spirit and body together work. Let it work together to bring out this word. இந்த வார்த்தைகளை இந்த மூன்றும் இணைந்து வெளியே கொண்டு வரட்டும். உமக்கே ஆராதனை
என்றென்றும் உள்ளது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது மறையும் திசை வரைக்கும் நீரே ஆளுகிறீர். ரியபோசி கதரா, கண் காண்கிறவைகளை நீர் ஆளுகிறீர், கண் காணாதவற்றை நீர் ஆளுகிறீர். மனிதன் பார்க்கக்கூடியவைகளை ஆளுகிறவர் நீர், காணக்கூடாதவைகளை ஆளுகிறவர் நீர். You are the one, oh Father Lord. திரை சீலைகள் கிழிந்ததால் உம் மகிமையை கண்டேன். இன்றைக்கும் மகிமையை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். திரை சீலைகள் கிழிந்ததால் உம் மகிமையை கண்டேன். மகிமையை கண்டே. என் கண்கள் உங்க மகிமையை பார்க்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்பா, இன்றைக்கு ராத்திரி we are not going to pray for anything but his presence. அவருடைய பிரசன்னத்தை தான் கேட்டு நீங்க நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இருதயம் எல்லாம் அதற்காகத்தான் ஏங்க போகிறது. துதி என்னும் வாசலை திறந்து வைக்க போறோம். திறந்து வைத்து அப்பா நாங்க வெல்கம் பண்றோம், நீங்க வாங்கப்பா. திறந்து வைத்து சொல்லுங்க, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை, உமக்கே சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவ பிரசன்னம். Presence which changes situation, presence which is more powerful than any human being which you are seeing. நீங்கள் பார்க்கிற எந்த பிரச்சனையிலும் வலிமையுள்ள தேவ பிரசன்னத்தை வரவேற்கிறோம். நீங்கள் காண்கிற எந்த சூழலையும் மாற்றத்தக்க தேவ பிரசன்னம். உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. ஓ சீக்கிரம் வரப்போகிறவரே, இதோ தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். இதோ உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாக போகிறார். தடைகளினால் சோர்ந்து போயிருக்கிறவர்கள், இடையூறு ஏற்பட்டதினால் சோர்ந்து போயிருக்கிறவர்கள். I started with so much of eagerness. இந்த காரியத்தை நான் துவங்கும் போது அவ்வளோ சந்தோஷத்தோடு துவங்கினேன். ஆனால் அதை துவங்கினது பொழுது எனக்கு இருந்த சந்தோஷம் என்கிட்ட இல்லை. தடைகளை பார்த்த உடனே, தாமதங்களை பார்த்த உடனே, என்னை உற்சாகப்படுத்த ஒரு நபரும் இல்லாமல் என்னை எதிர்க்கிறவர்களை பார்த்த உடனே மனசோர்வு வந்து, நான் துவங்கும் போது எனக்குள்ள இருந்த ஜாய், நான் துவங்கும் போது எனக்குள்ள இருந்த அந்த zeal. If you feel that it is reducing or it is gone, ஆண்டவர் உங்களை மறுபடியும் ரிவைவ் பண்ண விரும்புறார். ஓரியா ஃபாலோதேசே, என்னை எழுப்புமப்பா, என்னை எழுப்பிடுமப்பா. என்னை உற்சாகப்படுத்தும் ஆவியானவரேன்னு கேளுங்களேன். என்னை உற்சாகப்படுத்துங்கப்பா. நான் சோர்ந்து போய் டயர்டாக வந்திருக்கிறேன். I am with so much of tiredness in my body and my soul. என்னை உற்சாகப்படுத்துங்கப்பா, என்னை உற்சாகப்படுத்துங்கப்பா, என்னை உற்சாகப்படுத்துங்கப்பா. ஆவியானவரே,
ஆவியானவரே தெய்வ சமூகத்தில் சொல்லுங்க, அப்பா நம்முடைய வலது கரத்தை நீட்டி என்னை தூக்கி விடுங்கப்பான்னு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? என்னை தூக்கி விடுங்கப்பா, என்னை தூக்கி விடுங்கப்பா. மறுபடியும் என்னை ஒரு விசை உயிர்ப்பியும், மறுபடியும் என்னை ஒரு விசை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும், மறுபடியும் ஒரு விசை, மறுபடியும் ஒரு விசை. Lord, yet another time. Lord, don't give up on me, Lord. Don't give up on me, Lord. Oria wala tu se matu haledana. தெய்வ சமூகத்தில் ஓனியா சேரஹந்துமா, உங்க நாமம் அறிந்த என்ன, அவன் என்னை என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். வேற எந்த குவாலிட்டியும் இல்லை, ஜஸ்ட் பிகாஸ் ஹி நோ மீ. அப்பா என்கிட்ட அந்த குவாலிட்டி இல்லையப்பா, உயர்ந்த இடத்தில் போகிறதற்கான குவாலிட்டி என்கிட்ட இல்லையப்பா என்று சொல்றாரு. இல்லை, அவன் என் மேல் வாஞ்சையா இருக்கிறபடினால நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பாடலாமா? உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்திற்கு பாத்திர நீரல்லவோ. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்திற்கு பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. சொல்லுங்க, துதிக்கும், துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மனவாளரே. உந்த நாமம், உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். மறுபடியுமா? உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை
வாஞ்சை கொண்ட விடுவிப்பீர். உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர். உயர்த்தியே மகிழ்ந்திடு. மறுபடியுமாக, உந்தன் நாமம் அறிந்த என்னை ஆவியில் பாடும் வரைக்கும். ஓரியா ஃபிலஹசோ பேதுரே, நான் நம்புகிறேன் நீர் என்னை விடுவிப்பவர். நான் நம்புகிறேன் நீர் என்னை விடுவித்து உயர்த்துபவர். வேற எந்த குவாலிட்டியும் என்கிட்ட இல்லை இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள. வேறு எந்த குவாலிட்டியும் என்கிட்ட இல்லை இந்த உயர்வை பெற்றுக்கொள்ள. ஆனால் உம்மேல் நான் வாஞ்சையா இருக்கிறபடினாலும், உம்முடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடினாலும், உம்மை நாமத்தை அறியாத ஜனத்திற்கு முன்பாக, உம்மை உயர்த்தாத ஜனத்திற்கு முன்பாக, உம்மேல் வாஞ்சையா இல்லாமல் இருக்கிற ஜனத்திற்கு முன்பாக நீர் என்னை விடுவிப்பீர். நீர் என்னை உயர்த்துவீர். ரிபா பாஷிவெத்தே சிகதோ ரிபா லாத்தி ரிபாலோ சேகதரோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர். உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர். உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். அவர் உயர்த்துகிற நேரம், அவர் விடுவிக்கிற நேரம். ஓலியா ஷிஃபோலே ஹாலாதோசே, நீர் விடுவிப்பீரப்பா, நீர் விடுவிப்பீரப்பா, நீர் விடுவிப்பீரப்பா. விடுதலையின் நாயகன் நமக்காக விடுவித்து உயர்த்துவாராக. கட்டப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்குள் கர்த்தருடைய விடுதலையை கட்டவிழ்ப்பீராக. உயர முடியாதபடி, நீமா சமுதாயத்திற்கு முன்பாக தலை நிமிர்ந்து வாழ முடியாதபடி, ஜனத்திற்கு முன்பாக சாட்சியாய் வாழக்கூடாதபடி, சத்துருவின் சகல கட்டுக்கள், மாய்மாலங்கள், தந்திரங்கள், வஞ்சகங்களுக்குள் சிக்கி இருக்கிற நபர்களை, சிக்கி இருக்கிற குடும்பங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுதலையும் உயர்வையும், விடுதலையை தொடர்ந்து ஒரு உயர்வையும் deliverance in the name of Jesus. அவருடைய நாமத்தை அறிந்த குடும்பத்திற்குள் விடுதலை. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மனவாளரே, மகிமையே எங்கள் மனவாளரே, மகிமையே மனவாளரே. ரீமா கமத்து சேவா சிஃபுலி வலதோயே செமோ. நீதிமான்களுடைய முகங்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். கர்த்தரை நம்பி இருக்கிறவருடைய முகங்கள் பிரகாசிக்கும். இங்க இருக்கிற யாருக்கு வெட்கத்தை உடுத்துவித்த சத்துரு நினைத்தாலும், சத்துருவின் இஷ்டத்திற்கு கர்த்தர் உங்களை ஒப்புக் கொடுப்பது இல்லை. சத்துருவின் விருப்பங்கள் உங்கள் வீடுகளில் நிறைவேறுவது இல்லை. சத்துரு விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நிர்மூலமாக்கி தேவ விருப்பத்தையும் தேவ சித்தத்தையும் வீடுகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள, தலைமுறைகளுக்குள்ள கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சத்துருவின் இஷ்டங்கள், சத்துருவின் விருப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் அகற்றப்படுவதாக.
சத்துரு விரும்புகிறான், இவங்களுக்கு இது நடக்கணும், அவங்களுக்கு இது நடக்கணும். அவன் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிற கர்த்தர். இப்பொழுதே அது ஆவிக்குரிய மண்டலத்தில். எஸ் ஜீசஸ். சத்துருவின் இஷ்டத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்காத ஒரு கர்த்தர், சத்துருவின் இஷ்டத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்காமல் தேவனுடைய விருப்பங்களுக்கு நேராக, தேவ சித்தத்திற்கு நேராக, சத்தியத்திற்கு நேராக கர்த்தர் நம்மை திருப்புவாராக. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? This is a prayer of David. டேவிட் இப்படி ஜெபிக்கிறார், ஆண்டவரே சத்துருவின் இஷ்டத்திற்கு நீர் என்னை ஒப்புக் கொடுக்கவில்லையே. என்னை குறித்து அவன் எத்தனை திட்டங்களை போட்டான். ஞானிகள் திட்டம் போட்டார்கள், பணம் படைத்தவர்கள் இந்த குடும்பத்தை அழிக்க திட்டம் போட்டார்கள். Influential people came against you and your family. It's not an ordinary enemy. ஏதோ சாதாரணமான enemy இல்லை. எழும்பினவன் ஒரு சாதாரணமானவன் அல்ல. ராஜாவின் முத்திரை மோதிரத்தை பெற்றா ஆமான். Enemy was not an ordinary person. Enemy has an influence. He had authority. He had power. ஆனால் அவன் இஷ்டம் நிறைவேறாமல் தேவ சித்தம் நிறைவேறினதே. எஸ்தர் ராஜாத்தியே, எஸ்தர் ராஜாத்தியே, நீ உன் ஜெபத்தை அற்பமாய் நினைக்கிறாயா? No. Your prayers are de-arming the enemies. மாலோஹஃபோதேதபா. சத்துருவின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்காமலே சத்தியத்தின் பாதையிலே என்னை திருப்பி நடத்தினீரே. எத்தனை பேருடைய வாழ்க்கையின் சாட்சி? சத்துருவின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்காமலே சத்தியத்தின் பாதையிலே என்னை திருப்பி நடத்தினீரே. எனக்கு எதிராகவே ஒரு சேனையை எழும்பினாலும் என் மனம் பதறாமலே நம்பிக்கையாயிருப்பேன். சொல்லுங்க, எனக்கு எதிராக, எனக்கு எதிராகவே ஒரு சேனையே எழும்பினாலும், ஒரு சேனையே எழும்பினாலும் என் மனம் பதறாமலே உம்மில் நம்பிக்கையாயிருப்பேன். ஓ சன்னா என்று நான் ஓயாமல் துதித்து உம் நாமத்தை உயர்த்திடுவேன். ஓ சன்னா என்று நான் ஓயாமல் துதித்து உம் நாமத்தை உயர்த்திடுவேன். ஓசன்னா என்று நான் ஓயாமல் துதித்து உம் நாமத்தை உயர்த்திடுவேன். ஓசானா ஓசன்னா என்று நான் ஓயாமல் துதித்து உம் நாமத்தை உயர்த்திடுவேன். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல பலத்த கைகளை தட்டி நல்லா give your best to God and say thank you Jesus. சத்துருவின் இஷ்டத்திற்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமல், அவன் விரும்பினது என் வாழ்க்கையில் நிறைவேறாமல், அவன் எத்தனை வல்லமையுள்ள மனிதர்களை அவன் கையில் எடுத்தாலும் அத்தனை மனிதருடைய வல்லமையும் கர்த்தர் மட்டுப்படுத்தி தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும்படி என்னை தேவ சித்தத்திற்கு நேராக, சத்தியத்திற்கு நேராக திருப்பின உம்முடைய நன்மைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ரிவோலியா சீகதரபா. என் குடும்பத்தை திருப்பினவருக்கு நன்றி, என்னை திருப்பினவருக்கு நன்றி, என் தலைமுறையை திருப்பினவருக்கு நன்றி, என் ஊழியத்தை திருப்பினவருக்கு நன்றி. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். மாலியாத்தே சேஃபோலிகதுரபா. இதுவரையிலும் திருப்பினவர் இனியும் சத்துருவின் இஷ்டங்கள் எங்கள் வாழ்க்கையை நிறைவேறாதபடி, சத்துருவின் விருப்பங்கள் எங்கள் குடும்பத்தில் நிறைவேறாதபடி அவன் நினைவுகளை எல்லாம் கர்த்தர் பொய்யாக்கி, அவனுடைய ஆண்டவரே ஆலோசனைகளை அபத்தமாக்கி, அவன் திட்டங்களை, அவன் கண்ணி
கண்ணிகளை, அவன் எங்களுக்கு விரோதமாய் வைத்திருக்கிற சுருக்குகளை எல்லாம் அக்கினி அஸ்திரத்தினால் அழித்து போடுவீராக. நீமோ செஃபுல ஹாத்தி சேவோதரபா, அவன் எங்கள் கால்களுக்கு வைத்த கண்ணிகளையும் எங்கள் கால்கள் சிக்க வேண்டும் என்று வைத்த சுருக்குகளையும், நீமோ சோஹதிரபா, தாவீது ஜெபித்தது போல கண்ணிகளையும் சுருக்குகளையும் என் கர்த்தர் ஆண்டவரை அவைகளுக்கு நீங்களாக்கி, அவைகளுக்கு எங்களை நீங்களாக்கி, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம்முடைய சத்தியத்தின் பாதையில் திருப்பி நடத்தும். உம் சித்தத்திற்கு நேராக எங்களை திருப்பி நடத்தும். எங்களோடு பேசும். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you Jesus. Hallelujah. ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க கிறிஸ்துவின் இஷ்டம் என் வாழ்க்கையில் நடக்காது? ஹல்லேலூயா. அவன் நினைவுகள் ஒன்று நடக்காது. அவன் ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்குவார். ஞானிகள் அவன் கையில் இருந்தாலும். ஆமாம். நீங்கள் பாருங்கள், வேதத்தில் ஒரு அற்பமான மனிதர்களை, இன்றைக்கி சமீபத்தில் நான் ஒரு அம்மாவை மீட் பண்ணேன். அவங்கள சந்திக்கும் போது அவங்களோட உரையாடி கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க. நானும் அடிக்கடி அதை யோசிச்சிருக்கிறோம். நானும் என் அம்மாவும் பேசியிருக்கோம் அந்த வார்த்தைகளை. அவங்களும் என்னுடைய அம்மாவை போலவே பேசினாங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சில பேர்கிட்ட எல்லாமே இருக்கும், தே ஹாவ் எவ்ரி திங். நம்மக்கிட்ட ஒன்றுமே இருக்காது, ஆனால் நமக்கு விரோதமாக செயல்படுவாங்க. நம்ம மேலே பொறாமப்படுவாங்க, நம்மளை அழிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கும். எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க உங்கள் லைஃப்பில் அப்படி இருக்கும்? நீங்கள் ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். இந்த மாதிரி நீங்கள், ஆமாம், தே ஹாவ் எவ்ரி திங். அவங்கக்கிட்ட நம்மளை விட அவங்க நல்லாவே இருப்பாங்க, இன் ஸ்டேட்டஸ், இன் மணி, இன் எவ்ரி திங். ஆனால் நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க, நமக்கு விரோதமாக செய்வாங்க, நமக்கு விரோதமாக பேசுவாங்க. தட் பீப்புள் கேனாட் கண்டெயின் த ஸ்பிரிட் வி ஹாவ். அது எப்படின்னு ஏன் அப்படின்னு அந்த அம்மாவோட பேசும்போது அதை நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அது எப்படி எல்லாருக்கூடிய குடும்பத்திலும் அப்படி நடக்குது, ரொம்ப நேச்சுரலாக அது நடக்குது. ஐ மீன், ஆனால் அவங்க என்ன திட்டம் போட்டாலும், வேதத்துலேயும் சரி இப்பயும் சரி, Satan always go behind the people who are powerful, who are wise. நல்ல ஞானமுள்ளவர்களை கையில் எடுத்துருவான், நல்ல பலமுள்ளவர்களை கையில் எடுப்பான், நல்ல அதிகாரம் படைத்தவங்களை, நல்ல திறமை உள்ளவர்களை கையில் எடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுவான். ஆனால் கர்த்தர் அந்த அற்பமான மனிதர்களுடைய ஜபங்களை கேட்டு, எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவர் ஓரமாக உட்கார வச்சுருக்கார். அதில் நீ போய் அப்படி உட்காரு, என்ன என் பிள்ளைக்கு விரோதமாக என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சத்துருவின் இஷ்டத்திற்கு கர்த்தர் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார், என் குடும்பத்தை கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட், இது ஒரு பாடல், இது தாவீதுடைய வரிகள். இந்த வரிகளை முதல்ல நான் வாசிக்கும் போது இட் வாஸ் வெரி ஃப்ரெஷ் டு மீ. சத்ருவின் திட்டங்கள், சத்ருவின் ஆயுதங்கள்லாம் நான் படிச்சிருக்கேன், ஆனால் சத்ருவின் இஷ்டத்திற்குன்ற வேர்டை நான் படிக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த வசனத்தை வாசிக்கும் போதே இந்த பாடலை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தாரு. நாங்கள் அப்படியே இந்த பாடலை சத்ருவின் இஷ்டத்திற்கு அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டோம். அந்த வசனத்தை வாசித்த உடனே இந்த டியூன் வந்துருச்சு. அவர் நம்மளை ஒப்பு கொடுக்கல, சத்தியத்தின் பாதையில் நம்ம திருப்பி அவர் நடத்தியிருக்கிறார், இனியும் நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கி நம்ம கேட்க போகிற சத்தியம் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி ப்ராக்டிக்கலி ரிலேட்டபிளான ஒரு டாக்டர்னு தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். திஸ் இஸ் கோயிங் டு பி எ வெரி ப்ராக்டிக்கல் செஷனாக நம்ம இதை கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் கொண்டு போக வேண்டும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இந்த உங்கள் ஒருவரையும் மறுபடியும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். ஐ வேல்யூ பீப்புள் டைம். அதனால் உங்களுடைய அற்புதமான திரும்பி எடுக்கவே முடியாத உங்கள் கையில் இருக்கிற ஒரு விசேஷமான கிஃப்ட் என்னென்னா யுவர் டைம். அந்த டைமை நீங்கள் ரிவைவல் உமன்ஸ் ஃபெலோஷிப்க்கு போகலாம், அங்கே போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம் அப்படின்னு இந்த ஃபெலோஷிப்பில் இணைந்திருக்கிறவங்களை நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு நாம் பாடின வார்த்தையின்படி உங்களை விடுவித்து உங்களை உயர்த்துவார். ஆமென். அவருடைய விடுதலையும் அவருடைய உயர்வும் உங்களுக்கு நிச்சயம் வரும். அந்த விடுதலையும் உயர்வையும் பெற்றுக்கொள்ள வேறு எந்த குவாலிட்டியும் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கல. அவர் மேல் வாஞ்சையாக இருப்பவனுக்கும் அவனுடைய நாமத்தை அறிந்தவனுக்கும் அந்த விடுதலையும் அந்த உயர்வையும் கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் விடுதலையும் உயர்வையும் கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். கடன் பிரச்சனை இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். கடன் கொடுக்கறதா இல்லை, உதாரத்துவமாக கொடுக்குறவங்கள உங்களை மாற்றுவார். கடனுக்கெல்லாம் இல்லை வச்சுக்கோங்க, அப்படின்னு நீங்கள் கொடுக்குற அளவுக்கு உங்கள் கைகளை கர்த்தர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அப்படி ஒரு ஹார்ட் உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆச்சுன்னா உங்கள் கடன் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆமென். நீங்கள் ஒருவேளை சிக்னஸில் இன்றைக்கி வந்திருக்கிறீங்களா?
தெரியுங்களா? உங்களை கர்த்தர் சுகப்படுத்துறது மாத்திரமல்ல, சிக்னஸில் இருக்கிற அநேகருக்கு ஜெபிக்கிற, அநேகருக்கு விடுதலையை வாங்கி தருகிற உயரத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்து அவர் வல்லமையுள்ள தேவனாய். வாட் எவர் யூ ஆர் கோயிங் த்ரூ நவ், தட் இஸ் கோயிங் டு பி எ டெஸ்டிமோனி அண்ட் தட் இஸ் கோயிங் டு பி எ கிரேட்டர் பவர். இப்போ நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற இந்த பலவீனத்தை, நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற வலிமை, அந்த பலன் என்ன செய்ய போகுதுன்னா உங்களை மாத்திரமல்ல, உங்களை போல் இருக்கிற அநேகரை மாற்றி கொண்டு போக போகுது. இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். இன்னைக்கு இந்த வேர்ட் பார்த்தோன்னே ரொம்ப பிளாங்காக தமிழில் கூட நாங்கள் எதுவும் போடலை. ஆனால் அந்த வார்த்தையை பார்த்த உடனே நம்ம ப்ரேயர் டீமில் கூட ஒரு பிள்ளை ஷேர் பண்ணியிருந்தாங்க. எப்பவுமே நம்முடைய போஸ்ட்டை ஷேர் பண்ணும்போது ஏதாவது ஒரு சாங் போட்டு ஷேர் பண்ணுவோம் இன்ஸ்டாகிராமில். அப்படி ஷேர் பண்ணும்போது, நீர் கோணலானவைகளை செவையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர், வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். இப்போ வெண்கல கதவுகள் அப்படின்னு பார்த்த உடனே டெஃபினெட்லி ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைக்க போகிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்? ஆனால் நிச்சயமாகவே ஒருவேளை நான் ரேண்டமான ஒரு விமனாக, ஒருவேளை எனக்கு இந்த பேம்ப்ளெட் வந்திருந்தா இன்றைக்கி ஆண்டவர் வெண்கல கதவுகளை பற்றி பேச போகிறார், ஆமேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டாக, எனக்கு இருக்கிற தடைகள்லாம் கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போகிறார் அப்படின்னு எக்ஸைட்டடாக வந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல. Hallelujah. God is going to speak something very very fresh and very very important. என்னோடு கூட சேர்ந்து இன்னைக்கு இந்த ஒரு அதிகாரத்திலேயே ஆண்டவர் நம்ம கூட பேச வேண்டிய எல்லாவற்றையும் பேசி முடிக்க வேண்டும் என்று நான் கர்த்தருக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா வாஞ்சிக்கிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள் எரேமியா 15ஆம் அதிகாரம். இல்லை, இது நான் யோசிக்கல சிஸ்டர். நீங்கள் வெண்கல கதவுகள்னு அமிச்ச உடனே நீங்கள் பிரான்ஸ், நீங்கள் வெண்கல வால் அது அப்படி வால் தானே அமிச்சிருக்கேன், வால் ஐ மீன் பிரான்ஸ் வால் அமிச்ச உடனே நான் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டேன் இந்த பகுதி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெரி குட். இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க எரேமியா 15ஆம் அதிகாரத்தில். இந்த எரேமியா 15ஆம் அதிகாரம் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு மனம் திறந்த ஒரு ஜெபம். எரேமியா தீர்க்கதரிசினால் செய்யப்பட்ட ஒரு ப்ரேயர். திஸ் ப்ரேயர் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். ஆல்ரெடி நம்ம தியானிச்சுட்டு இருக்க அந்த டைட்டில் கீழே தான் இந்த சர்மனும் வரும். ஆனால் இந்த சர்மனில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கூட இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆயிருக்கலாம். அப்படிங்கிற ஒரு வேளை இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது இப்படி நான் ஜெபிச்சதில்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கிறதுக்கான சில ஜெப முறைகளையும் நீங்கள் இதில் என்ன பண்ண போறீங்கன்னா யூ கோயிங் டு லேர்ன் இட். ஹல்லேலூயா. எரேமியாவுடைய ஒரு மனநிலையை இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை அபிஷேகிச்சு அவர் மூலமாக தீர்க்க தரிசனங்களை சொல்லிட்டு வராரு. If the prophecy is going to be something about ஒரு நல்ல தீர்க்க தரிசனமா இருந்தாலோ, இல்லை அந்த தீர்க்க தரிசனம் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற தீர்க்க தரிசனமாவோ இருந்தாலோ, ஒருவேளை அந்த ஜனங்க அவரை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எரேமியா வந்து ஒரு பேர்டன்ஃபுல்லான பாரமுள்ள ஒரு தீர்க்க தரிசியாக வேத புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஸோ அவர் சொல்ற தீர்க்க தரிசனங்கள்லாம் ஜனங்கள் விரும்புவதற்கு எதிர்மறையாக இருக்குது. ஆமென். There are certain desires of people. ஆனால் இப்போ நம்ம ஒன்று டிசையர் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கும் போது அதற்கு எதிர்மறையாக ஒரு விஷயத்த சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன நினைப்போம், இது கர்த்தர் இல்லை, இது கர்த்தர் பேசலை, இது இவன் பேசுகிறான், இது இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா யோசிப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிறைய எதிர்மறையான சூழல், எவ்ரி திங் விச் இஸ் லைக் ஒரு அகேன்ஸ்டா அவருக்கு இருக்கும்போது, ஆல்ரெடி எரேமியா 15ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்தீங்கன்னா எரேமியா 15ஆம் அதிகாரத்துல முதல் சில வசனங்கள் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வாசிக்க போறோம். ஜெரமியா சாப்டர் 15 verse 15 அதுல இருந்து நம்முடைய தியானத்தை நம்ம துவங்கலாம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் இணைந்து, கர்த்தாவே நீர் அதை அறிவீர், தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும். உம்முடைய நீடிய பொறுமையின் நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும் என்று அவர் சொல்றார். அல்லேலூயா. இது வந்து இட்ஸ் எ பிரேயர். இந்த பிரேயர் எப்படின்னா ஒரு ஆர்டினரியான ஒரு பிரேயரா இல்லை இந்த ஜெபம். ஏன்னா இந்த ஜெபத்துக்குள்ள அதிகமாய் அவர் எதிர்க்கப்படுகிறதுனால, நன்மை செய்து நீதி செய்து கர்த்தர் சொன்னபடி வாழ்றதுனால, கர்த்தர் சொன்னபடி சொல்றதுனால, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுனால அவருடைய வாழ்க்கையில ஏற்படுகிற ஒரு
ஒரு துன்பத்தின் நடுவில் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றார். இதுக்கு முந்தைய வசனங்கள்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் செய்ய போகிற நியாய தீர்ப்பை குறித்து அங்க சொல்றார். நான் இப்படிதான் செய்ய போறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் இதை செய்ய போறேன் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிக்கிட்டே வர்றார். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கேட்டதுக்கு அப்புறமா இவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, ஆண்டவரே நீர் என்ன நினைத்து, நீ கர்த்தர் ஒரு மனுஷன் நினைக்கும் பொழுது அவர் செய்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு மனுஷனுக்கு நீதி சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு சூழ்நிலை, மனிதர்கள் எழும்பலாம், சுச்சுவேஷன்ஸ் எழும்பலாம், சத்துருடைய போராட்டங்கள் எழும்பலாம். ஸோ இப்படி நமக்கு எதிரடையாய் நிற்கிறவைகளுக்கு முன்பாக நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படி கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழல்ல 15:15 ஜெரமையா சாப்டர் 15:15 எரேமியா 15:15. ஸோ இப்படி அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபம் தான், நீர் என்னை நினைச்சு, நீர் எங்களை விசாரித்து, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் ஆண்டவரே தீமை செய்கிற, துன்பப்படுத்துகிற, என்னை அவதூறு செய்கிற மனிதர்களுக்கு நீதியை சரி கட்டும், உம்முடைய இரக்கத்தின்படி என் மேல என்ன பண்ணும், கிருபையாயிரும் அப்படின்னு ஒரு ஜெபத்தை அவர் என்ன பண்றாரு, ஜெபிக்கிறார். ஸோ இந்த ஜெபத்தை ஆர்டினரியா ஜெரமையா ஜெபிக்காம ரொம்ப பேர்டன்டா, ரொம்ப பாரத்தோடு தன்னை சூழ்ந்து இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது எத்தனை பேர் அப்படி அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க? இப்பவே சொல்றாங்க உலக போர் ஆரம்பிக்க போகுது, எங்கே வேணாலும் உலகத்தின் எந்த மூலைகளில் வேணாலும் எந்த தாக்குதல்கள் வேணாலும் ஏற்படலாம், நமக்கு என்னவே கிடையாது, அடுத்த நாள் நமக்கு வந்து ஒரு உயிரோடு இருப்போமா, அடுத்த நாள் நம்ம லைஃப்பை வந்து நடத்தி கொண்டு போவோமான்ற ஒரு அநித்தியமான ஒரு லைஃப்பில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய முற்பிதாக்கள் இதுக்கெல்லாம் பயந்துருப்பாங்களான்னா கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாவற்றுக்கும் பயப்படணும். உண்மையா இல்லையா? சூழல்கள் எப்படி இருக்கு? நிறைய பேரை நான் வந்து, சில பேர்லாம் இந்த சொத்துக்காக சண்டை போட்டுப்பாங்க, பணத்துக்காக அடிச்சுப்பாங்க. சில பேர்லாம் பார்த்தா நீ என்னை மதிக்கல, அதுக்காக நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீ என்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல, எனக்கு வந்து ஸ்டேஜில் நீ எனக்கு ஒரு இது கொடுக்கல அப்படின்றதுக்காக வந்து என்ன ஃபைட் பண்ணுவாங்க. எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாவமாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ ஒரு அற்பமான விஷயம், இதுக்காகலாம் நம்ம இப்போ உட்காந்து சண்டை போடுற வருஷம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒருக்காக நம்ம உட்காந்து இப்படி சண்டை போட்டு வாதாடி அவங்களோட நம்ம ஒரு விஷயத்த வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை அனுபவிக்கிறதுக்கே கர்த்தர் கிருபை கொடுத்தா தான் அனுபவிக்க முடியும். Hallelujah. Even to I've seen people who fight for it, who just make things worse. இப்படிலாம் இருக்கும்போது கர்த்தர் அனுமதிக்கலாம், எவ்வளோ ஃபைட் பண்ணி வாங்கி எதையோ பண்ணி அதை நடுவில் அதை பெற்றுக்கொண்டாலும் அது நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கும் நம்ம தலைமுறை அனுபவிக்கிறதுக்குமே அது தேவ கிருபை தான். ஸோ அது வந்து ஒரு பெரிய கிரேஸ். இன்னைக்கு வந்து எல்லாமே கர்த்தருடைய கிருபையினால் தான் நம்ம இங்கே இருக்கிறோம். அப்படி வந்து ரொம்ப அநித்தியமா நாளைக்கு ஆண்டவர் வா நம்மளை கூப்பிட்டுட்டாருன்னா நம்ம மூச்சு அப்படின்றது ஒன்று நின்றுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இமேஜின் அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அவங்க கூட சண்டை போடுறதுனால, அவங்க கூட போட்டிகள், பொறாமைகள், சின்ன சின்ன காரியத்தை ரொம்ப பெருசாக நினச்சி அதை உட்காந்து யோசிச்சு அவங்களோட கம்பீட் பண்ணி தேவையில்லாத நபர்கள் கூட போட்டி போட்டுக்கிட்டு, இதெல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்மளை விட்டு அகலட்டும். ஆண்டவர் நம்முடைய ஃபோக்கஸை கொஞ்சம் இன்னும் காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளும் நித்தியமானவைகள்ன்ற மாதிரி கண்களால் காணக்கூடாதவைகளை வாஞ்சிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் இதை நான் சொல்லும் போதே உங்க விருதம் விரும்புது? ஆமா, நானும் அப்படிதான் இருக்கணும். ஆல் மை டிசையர்ஸ் டு பி திங்ஸ் விச் இஸ் அன்சீன். காணாதவைகள் மேல என் ஆசை இருக்கணும். இயேசு உங்களால பார்க்க முடியாது, அப்போ உங்க ஆசை அவர் மேல இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆவிக்குரிய காரியங்களை உங்களால பார்க்க முடியாது, அன்பை பார்க்க முடியுமா? அன்பை பார்க்க முடியுமா? அதை ஆசைப்படுங்க. ஆமென். பொறுமையை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, அதை நீங்க ஆசைப்படுங்க. இப்படி காணாத குணங்களின் மேல, ஆமென். பெண்களுக்கு சொல்றாங்கல்ல, வெளிப்புறமான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமா இராமல் சம்திங் இன்னர் உள்ள இருக்கிறது தெரியாது. அது ஆக்ஷன் சொல்லி தான் நம்ம டெலிவர் பண்றோம். பட் அதை நம்மளால என்ன பண்ண முடியும்? விசிபிளா பார்க்க, அதை நீங்க விரும்பணும் அப்படின்னு பேதுரு நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அது போலவே இன்னைக்கு எவ்வளோ அட்வர்சரியான, எவ்வளோ எதிர்மறையான ஒரு சூழல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்த வேளை நமக்கு என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. இதன் நடுவில் அப்படி இந்த காலகட்டங்களில் எதிர்மறையான காரியங்கள் நடக்கும்போது அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தான். நீங்கள் என்ன நினைச்சிருங்க, அந்த ஜெபத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஜெபத்தில் அவர் ஜெபிக்கும் போது ஹி இஸ் பிரேயிங். அவர் எதுக்காக? என்னை துன்பப்படுத்துவருடைய நீதி சரி கட்டுதலுக்காக ஜெபிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னை வாரிக்கொள்ளாது, இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் என்னை வாரிக்கொள்ளாதே, இந்த ஆபத்துகள், இந்த நியாய தீர்ப்புகளுக்குள்ள நான் சிக்காதபடி என்னை வாரிக்கொள்ள. இதில் பேர் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறீங்க. நிறைய ப்ரேயர் பேட்டர்ன்ஸ் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார். திஸ் ஆல் இஸ் ப்ரேயர் பேட்டர்ன். திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ சர்மன். இது வெறும் வார்த்தையே சர்மன் கிடையாது. இதுல நீங்கள் ஜெபிக்கிற நிறைய பேட்டர்ன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா லேர்ன் பண்ணி, என்னை வாரிக்கொள்ளாதீங்க, நீங்கள் எங்களை வாரிக்கொள்ளாதீங்க அப்பா. நிமித்தம், இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. தி வேர்ட் விச் ஐ வாண்ட் டு ஹைலைட் டுடே அப்படின்றது கடைசி வார்த்தை. நான் உம்முடைய நிமித்தம் நிமித்தம்
சகிக்கிறேன் என்று அறியும். ப்ளீஸ் ஐ வாண்ட் யூ டு நோ, இந்த நிந்தை வந்து ஏதோ நான் செய்த ஒரு காரியத்துக்காகவோ, இல்லை நான் பண்ண ஒரு விஷயத்துக்காகவோ, என் தகப்பன் செய்த ஒரு விஷயத்துக்காகவோ நான் இந்த நிந்தை அனுபவிக்கல, உங்க நிமித்தம். ஆமேன். எத்தனை இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? மத்தியில இயேசு சொல்வாரே, கர்த்தருக்காக, கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம். அந்த வார்த்தையை வாசிக்கலாமா? மத்தேயுவின் புத்தகத்துல. தேங்க்யூ ஜீசஸ். 7 அதிகாரத்தை நோக்கி நம்ம கவனத்தை திருப்பலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, சாரி, 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான மொழிகளை உங்கள் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களா இருப்பு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க பொய்யாய் சொல்றாங்க, அவங்க சொல்றது எல்லாமே பொய் தான். ஆமென். ஆனா நீங்க அதை கர்த்தரின் நிமித்தம், அதை என் நிமித்தம் உங்களை நிந்தித்து இது எல்லாமே எரேமியா கடந்து போயிட்டு இருந்தார். நிந்தித்தாங்க, அவரை துன்பப்படுத்தினாங்க, தீமையான மொழிகளை அவருக்கு பேர்ல என்ன பண்ணாங்க, சொன்னாங்க, பொய்யாய் சொன்னாங்க. மத்தேயு 5:11 பொய்யாய் சொன்னாங்க. அவங்க சொல்றது எல்லாமே பொய் தான். இப்ப நீங்க சீமேயின்ற ஒரு கேரக்டர் பைபிளை வாசிச்சிருப்பீங்க. தாவீதுக்கு எதிராக நின்று தாவீதை தூஷிக்கிறார். தாவீது அவர் எப்படி தூஷிக்கிறார்னா, நீ சவுலுக்கும் யோனத்தானுக்கும் செஞ்சல்ல, நீ சவுலையும் யோனத்தானையும் தள்ளி அந்த இடத்துக்கு வந்தல்ல, அப்படியெல்லாம் தாவீது செய்யாத ஒரு விஷயத்த தாவீது செய்ததை அவரை பொய்யா சொல்றாரு. யாரு? சீமேயி தாவீதை பார்த்து. தாவீது ஆனா என்ன சொல்றாருன்னா, அதற்கு ஒரு மறுத்தரம் தாவீது சொல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அமைதியா வர, கூட இருக்கவங்க சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க ஒரு வார்த்தை. இல்ல, கர்த்தர் இன்னைக்கு அவனுக்கு அந்த அனுமதி கொடுத்துருக்க, அவன் பேசட்டும். அது பொய் தான். தாவீது அந்த பதவிக்கு ஆசைப்படல. தாவீது அரியணை இச்சிக்கல. இச்சை எங்க போய் முடியும்னு உங்களுக்கு தெரியும் பைபிள்ல. இச்சை எங்க போய் முடியும்? மரணத்துல தான் முடியும். ஆனா தேவ சித்தம் தான் சிங்காசனத்துல கொண்டு போய் விடும். ஹல்லேலூயா, ஆமென். சிங்காசனத்தை இச்சித்தவர்கள் எங்க இருக்கிறாங்க? ஆமென். உங்களுக்கு தெரியும், யுகா யுகமா கர்த்தர் அவர்களுக்கு சங்கிலிகளால கட்டி அவர்களை எங்க வைக்க? பாதாளத்துல வைக்க ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எதை இச்சித்தவங்க? சிங்காசனத்தை. ஆனா தாவீது இச்சையினால ராஜாவாகல, தாவீது சித்தத்தினால ராஜாவானார். ஹல்லேலூயா. அப்படி தேவ சித்தம் நிறைவேறுகிறதுனால, தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது, நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், தேவ சித்தத்தை நீங்க நிறைவேற்றும் பொழுது என்ன நடக்கும்? கர்த்தர் நிமித்தம் நீங்க நீதி செய்யும் பொழுது, கர்த்தர் செய்யும் போது எல்லாரும் உங்களை செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. சீமேயிக்கள் எழும்புவாங்க, உங்களை தூஷிப்பாங்க, உங்களுக்கு விரோதமாக அவங்க என்ன பொய் சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா, அங்க எவ்வளவு அழகா அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. என்ன பண்ணணும்? நம்மளால பண்ணவே முடியாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் பண்ண சொல்றார். என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். எப்படிதான் முடியும்? இம்பாசிபிள். நீங்க கேட்டீங்கன்னா, லார்ட் ஹவ் இட் இஸ் பாசிபிள்? அதாவது நம்ம செஞ்ச தப்புக்கே நம்ம திட்டு வாங்க முடியாது. ஏன் நீங்க செஞ்சது இல்லையா அப்படின்னு திருப்பி கேட்போம். ஏன் இது யாருமே செஞ்சதில்ல உலகத்துல, நான் மட்டும் தான் செஞ்சேனா என்ன திட்டுறீங்க அப்படின்னு கேட்போம். செஞ்ச தப்புக்கே we don't wanted to get scoldings, but Bible says it. நீங்க செய்யாம பொய்யாய் உங்கள் பேரில் அவர்கள் தீமையான பலவிதமான பாஷைகளை, பலவிதமான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. அந்த வார்த்தை அப்படி களி கூறுதலோட முடியல. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அழகா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தின் முடிவுல, உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இப்ப நீங்க வாங்க எரேமியா கிட்ட. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் போது எரேமியாவை மனதில் வைத்து சொல்லியிருப்பார். எத்தனையோ தீர்க்க தரிசிகள் அப்படி துன்பப்படுத்தப்பட்டாங்க. மிகாயான்ற ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொன்னாரு. எதிரடையா எல்லாரும் ஒரே மாதிரி சொன்னாங்க. ஆனா மிகாயா சொன்னதுக்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். நீங்க நினைக்கலாம், நன்மை செய்து தீமையை அனுபவிக்கிறவர்களுக்கு என்ன பெயர் தெரியுமா வேதம் கொடுக்குது? அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் உணர்றீங்க, நான் பாக்கியவதிங்க. ஆக்சுவலி நான் நினைச்சேன், என் வாழ்க்கையில எல்லாமே தப்பா நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஒரு நன்மை நடக்காதா? ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க பாக்கியவதிங்க. கர்த்தரின் நிமித்தம் நிந்தைகளையும் துன்பங்களையும், கர்த்தர் சொன்ன சத்தியத்துல நடக்கிறதுனால உங்களுக்கு பொய்யான, நீங்க அவங்கள போலவே இருந்தா அவங்க உங்களை ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு எதிரடையா நீங்க நிக்கிறதுனால அவங்களால என்ன பண்ணிக்க முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. துன்பப்படுத்துறாங்க, நம்மளை உபத்திரவப்படுத்துறாங்க, நமக்கு விரோதமாக. சீமையை சொல்லும்போது தாவீது அமைதியா இருந்தாரு, ஆனா கர்த்தர் அமைதியா இல்லை. ஆமென்.
கர்த்தர் கேட்கிறார். அன்று எவ்வளோ அழகா சொல்றார் தெரியுமா வேத புத்தகத்துல, உனக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு சத்தத்தை ஆலோசனை நான் கேட்டேன், நீ கேட்கல. நம்மளால கேட்க முடியாத சத்தங்களை கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் கேட்டார். எரேமியாவுக்கு விரோதமா இப்படிதான் நிறைய தூஷணங்களை சொல்லி பொய்யாய் சொல்லி அவரை வேதனைப்படுத்தும் போது அவர் சொல்றாரு, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு ஏன் நடக்குது தெரியுமா? உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். இதெல்லாம் நிமித்தமாக நான் அனுபவிக்கிறது. இதெல்லாம் என்னால இல்ல, உங்களால. உங்க நாமத்தை நீங்க சொன்னதை செய்யறதுனால, நீங்க விரும்பினதை நான் நிறைவேற்றுறதுனால எனக்கு நடக்குது. அப்படி ஜெரமியா ஜெபிக்கும் போது கர்த்தர் அவருக்கு சொன்ன மறு உத்தரவு தான் இப்ப நம்ம வாசிக்க போறோம். அல்லேலூயா. இட்ஸ் கோயிங் டு பி வெரி பவர்ஃபுல் சர்மன். அதனால என் கூட நீங்க கவனமாக எரேமியா 15ஆம் அதிகாரத்துக்கு நேரம் உங்க வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்படி அவர் சொல்லும் பொழுது அதுக்கு 16ஆம் வசனத்துல எல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம். 16ஆம் வசனத்துல, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் அங்க ஒரு வார்த்தையை சொல்றார். இந்த நிந்தைகளின் நடுவுல, இந்த போராட்டத்தின் நடுவுல ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நம்ம பக்கத்துல எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க, இப்படி பேசுறாரு ஆண்டவர், ஒரு குத்து விடக்கூடாது அவனை, இப்படி பொய் சொல்றானே, அவனுக்கு ஒரு அடி கொடுத்து ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தக்கூடாது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் அவன் அருகில் இல்ல, ஆண்டவர் உங்க அருகில் இருக்கார். என்ன ஆண்டவரே என் அருகில பண்ணிட்டு இருக்கீங்க, அவனை ஏதாவது பண்ணுங்கன்னா நீங்க ஏன் என் பக்கத்துல வரீங்க அப்படின்னா, ஆண்டவர் நம்ம பக்கத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த வார்த்தை அப்படின்றார். அல்லேலூயா. இப்ப நான் இந்த மத்தேயு 5:11 12 இதையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. அழகா பொருந்தும், ரொம்ப அழகா ஃபிட்டன் ஆகும். எப்படி ஃபிட்டன் ஆகும் அப்படின்னா, 16ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, உம்முடைய வார்த்தையை உட்கொண்டேன். அங்க சொல்லியிருக்காங்க, நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. இப்ப நீங்க அந்த வசனத்தை பார்த்து கேள்வி கேட்கணும், எப்படி சந்தோஷப்படுறது? என்னை பற்றி எனக்கு விரோதமாய் பேசுகிற நபர்களுக்கு முன்பாக, என்னை தூஷிக்கிற நபர்களுக்கு முன்பாக நான் எப்படி சந்தோஷப்படுவேன் அப்படின்னா, வேதம் நமக்கு எரேமியா 15:16 அதுக்கு பதில் வருது. என்ன பதில் வருது? சந்தோஷம். சாதாரணமா சந்தோஷப்பட முடியாது. ஆனா அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய வார்த்தை வந்தது, அதை நான் உட்கொண்டேன், அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு என்னால அப்படி இருக்க முடியல சிஸ்டர். எனக்கு எதிர்மறையா ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, உண்மையா சொல்றேன், இப்ப டக்குனு இதெல்லாம் ஒரு மாதிரி ஆன உடனே நான் வேற மாதிரி ஆயிட்டேன். ஐயோ என்னடா இது, என்னடா இது, ஏன் இப்படி நடக்குது? எதிர்மறையான சூழல்கள் வரும்போது நம்ம தடுமாறுறோம், நம்ம அப்படியே பதறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு இது பாடமா கற்றுக் கொடுக்கவே ஒருவேளை இதை அனுமதிச்சாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும் பொழுது, இல்ல இல்ல, எதிர்மறையான சூழல்கள் நடுவுல துக்கப்படாம, தூஷிக்காம, மறுமொழி பேசாம, அவங்க கூட சண்டையிடாம நான் எப்படி சந்தோஷப்படலாம் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, வார்த்தையை உட்கொள்ளுகிறவர்களால மட்டும்தான் இப்படி இருக்க முடியும். அல்லேலூயா. வார்த்தையை உட்கொண்டேன், அது எனக்கு எப்படி வந்ததா? சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க? விடாய்த்து போய் கலங்கி போயிருக்கிறாங்க. அந்த கலக்கத்துக்கான காரணம் என்னன்னா, அது என் சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் கர்த்தாவே, உங்க நாமம் என் மேல் தரிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு சொல்லுங்க, கைகளை உச்சன் தலைமையில் வச்சு, உங்க நாமம் என் மேல் தரிக்கப்பட்டிருக்கிறார். அவங்களுக்கு ஏன் டிஸ்டர்பிங்கா இருக்கு? ஏன் பிசாசு நம்மளை டிஸ்டர்ப் பண்றான்னா, ஏன் நமக்கு எதிரடையான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கு தெரியுமா? ஏன்னா உங்க மேல அவருடைய நாமம் இருக்கு. ஆமென். ஜீசஸ்ன்ற நாமத்தை நீங்க தரிச்சிருக்கிறதுனால தான். உங்ககிட்ட பொண்ணு வெள்ளி இல்ல, உங்ககிட்ட பணம் எதுவும் இல்ல, உங்ககிட்ட பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல, அவங்க இருக்கிற எதுவுமே உங்ககிட்ட இல்ல. ஆனா ஒண்ணு இருக்கு, இயேசு என்கிற நாமம் உங்கள் மேல் இருக்கு. அதனால தான் they are getting irritated. அதனால தான் சூழல்கள் இப்படி வருது, அதனால தான் பிரச்சனைகள் வருது, அதனால தான் விரோதமா எழும்புறாங்க, அதனால தான் தூஷணங்கள் வருது, தீமை செய்கிறாங்க. இவைகள் எல்லாவற்றுக்கும் நடுவில் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், என் மேல இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கு. நான் எப்படி சந்தோஷப்படுவேன்? கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு சந்தோஷப்படும். இன்னைக்கு ஏன் ஆண்டுடைய வார்த்தை நிறைய பேருக்கு ஒரு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கல? நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஒரு மிராக்கல்லாம் அவங்களுக்கு தேவையில்ல, வார்த்தை வந்த உடனே என்னமோ அற்புதம் நடந்த மாதிரி சந்தோஷப்படுவாங்க. அப்படி யாராவது இங்க இருந்தீங்கன்னா நீங்க பாக்கியவதிகள்னு நான் சொல்லுவேன். ஆமென். இன்னும் அந்த அற்புதம் நடந்தே இருக்காது. ஆனா அந்த வேர்டு வந்த உடனே அவங்க ஃபேஸே ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார் சிஸ்டர். நிறைய பெண்கள் அப்படி என்கிட்ட வந்து சாட்சி, எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார் சிஸ்டர், எனக்கு அவ்வளவுதான், எனக்கு நிம்மதியா இருக்கு, நான் ஹாப்பியா போறேன் அந்த இடத்துல, எனக்கு ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் என்னோட பேசிட்டார். அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள ஏன் மனமகிழ்ச்சியை உண்டாகுது? அதே வார்த்தையை கேட்டிருப்பாங்க இன்னொரு அக்கா பக்கத்துல உட்காந்து, எப்படி சோகமா வந்தாங்களோ அதே சோகமா திரும்பி போயிருப்பாங்க. அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள பலன் செய்யாம இருக்கும். ஏன் பலன் செய்யல? ஏன் பலன் செய்யல? அவங்க அந்த வார்த்தைய உட்கொள்ளல. You didn't eat it. ஆமென். eat it.
சாப்பிடணும், உட்கொள்ளணும் கர்த்தருடைய வார்த்தை. வாயை திறந்து நீங்க அதை அசை போட்டு அதை சொல்லி நீங்க உட்கொள்ளணும். ஆமென். நீங்க உட்கொள்ளும் போதுதான் உங்களுக்கு என்ன உண்டாகும்னா சந்தோஷம் உண்டாகும். சந்தோஷம். இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை சந்தோஷமா இல்லாததுக்கான காரணம் அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. சும்மா வார்த்தையை வேடிக்கை பார்த்தாலும் ஒண்ணுமே நடக்காது. வார்த்தையை உட்கொள்ளணும். அந்த வார்த்தை எவ்வளவு அழகா சொல்லியிருக்குன்னா, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே, எப்படிங்க அந்த வார்த்தை இருக்கு? ஃப்ரெஷ் மன்னா தான். நீங்க பைபிள்ல வாசிச்சீங்கன்னா, காலைதோறும் மன்னா வந்து விழும். ஃப்ரெஷ்ஷா தான் நீங்க பொறுக்கணும். அதை அடுத்த நாள் வச்சு சாப்பிடக்கூடாது. மன்னா ஃப்ரெஷ். அப்பனா அது கெட்டு போயிருச்சா வார்த்தை அப்படின்னா, மன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அந்த வார்த்தைகள் கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன். கிடைத்த உடனே அதை உட்கொண்டுறணும். அதனால தான் சொல்லுவேன், இன்னைக்கு ராத்திரி சில டைம் நான் பேசும்போது சொல்லியிருக்கேன், இன்னைக்கு ராத்திரியே பண்ணுங்க. இல்ல காலையில அடுத்த நாள் காலையில எழும்பி பண்ணு. செய்யலாம். சிஸ்டர் சொன்னது தியானிக்கு யோசிச்சுட்டே இருந்தேன் சிஸ்டர். நீங்க யோசிச்சிட்டே இருப்பீங்க. ஆனா டக்குன்னு ஒரு வசனத்தை எடுத்து அந்த அந்த வசனத்தை என்னன்னு மட்டும் எடுத்து ஒரு தடவை வாசிச்சுட்டு அப்படியே ஃபோன் பஸ்ல டிராவல் பண்ணி ஜஸ்ட் ஃபோன்ல எடுத்து அந்த வசனத்தை வாசிச்சுட்டு அந்த வசனத்தை உட்கொண்டு கொண்டே இருக்கணும். அதை அசை போட்டு அதை விழுங்கணும். அப்படிங்க அசை போட்டு விழுங்கும் போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள என்ன உண்டாக்கும்னா சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் உண்டாக்கும். சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் உண்டாக்கிச்சு அப்படின்னு இப்ப சொல்றாரு. நீங்க வாசிச்சுட்டே வாங்க 15ஆம் அதிகாரத்துடைய வசனத்தை வாசிக்கலாமா? இப்ப 20ஆம் வசனம். இது ரொம்ப முக்கியமான வசனம். இதுதான் நம்முடைய டைட்டில். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், பிரான்ஸ் வாலா உன்னை நான் மாற்றுவேன். ஆமென். எப்படி இருக்கு அந்த வார்த்தை? அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். நமக்கு எல்லாருக்குமே வால் தெரியும். நீங்க அந்த டைட்டிலுடைய அந்த ஃபிளையர்ல பார்க்கும்போது கூட நீங்க அதை பார்த்திருப்பீங்க. அந்த ஃபிளையர்லயே ஒரு பகுதி வந்து சுவர் செங்கல்னால இருக்கா? நம்ம அனுப்பின ஃபிளையர்ல பாத்தீங்களா? செங்கல் இருக்கு. அதனால கட்டப்பட்ட வால்ஸ். நம்ம வால்ஸ் நிறைய பார்த்துருக்குறோம். யோசேப்பு பக்கத்துல கட்டப்பட்ட வால், எரிகோவுடைய வால், இப்படிலாம் பைபிள்ல நிறைய வால்ல நம்ம பார்க்குறோம். நிறைய சுவர்களை நம்ம பார்க்குறோம். ஆனா இந்த சுவர்களை பற்றி இதுல என்ன விசேஷமான சுவர் இந்த சுவர் அப்படின்னா, எரேமியாவை கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் வெண்கல அலங்கமாக்குவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. உன்னை நான் வெண்கல சொல்லுங்க, நான் இன்றைக்கு வெண்கல அலங்கமாகிற நேரம். It's time that I became a fortified bronze wall. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒரு வெண்கல அலங்கமாக்குவேன் இன்றைக்கு வாக்கு சொல்லுகிறார். ஆமென். இவ்வளவு எதிர்மறையான பிரச்சனைகள் நடக்குது, எவ்வளவு எதிர்மறையான சூழல்கள், மனுஷர்கள், சத்துரு இப்படி பெருகி நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, எரேமியாவை பார்த்து, நான் உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன். இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு நேராக ஒரு வார்த்தையை சொல்றேன். ஒரு மனுஷனும் உங்களை இடிக்க முடியாத வெண்கல அலங்கமாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். அந்த வார்த்தையில எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அவர்களுக்கு எதிரே, அவர்களுக்கு எதிரே. யார் உங்களை எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு எதிரே, யார் உங்கள் பேரில் பல பொய்யான தூஷணங்களை சொன்னார்களோ அவர்களுக்கு எதிரே, யார் உங்களை துன்பப்படுத்தினார்களோ அவர்களுக்கு எதிரே, அவர்களுக்கு எதிரே உன்னை நான் வெண்கல அலங்கமாக்குவேன். திஸ் வேர்ட், இந்த வெண்கல அலங்கத்தை நான் யோசிச்சுட்டே இருந்தேன். வெண்கலத்தை குறித்து யோசிக்கும் போது நிறைய வசனங்கள் வேதத்துல வெண்கலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த வெண்கலத்தை எதுக்கு வேதம் ஒப்பிட்டு சொல்லுதுன்னா ஸ்ட்ரென்த். ஆமென். எதற்கு வேதம் ஒப்பிடுகிறது? ஸ்ட்ரென்த், பலம், நல்ல பலம். வெண்கலத்தை வந்து பலமுள்ள ஒரு பகுதியா என்ன சொல்லுது வேதம் சொல்லி கொடுக்குதுன்னா பலம், ஸ்ட்ரென்த். இப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்க பலன். இன்னைக்கு நான் ரூட் உங்களுக்கு சொல்லி வரேன். உங்களுக்கு எதிரடையான சூழல் நடக்கும் பொழுது நீங்க ஓடி போக வேண்டியது எங்கன்னா வேதத்திடத்துல தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. when you are seeing something, ஏதாவது ஒரு ஆப்போசிட்டான சுச்சுவேஷன் உங்க வாழ்க்கையில ஏற்படும் பொழுது, உங்களுக்கு எதிர்மறையாய் சிலர் எழும்பும் பொழுது, வார்த்தைகள் வரும்போது, நீங்க ஓடி போக வேண்டிய இடம் என்னன்னா, ஏதோ ஒரு அக்கா கிட்ட போய், ஏதோ ஒரு அண்ணன் கிட்ட போய் அந்த அக்காவை பத்தி பேசிட்டு, இவங்க சொன்னதை பத்தி பேசிட்டு, நோ, ஸ்டாப் இட் டுடே. இன்னைக்கு நிறுத்துங்க. அதை இன்னைக்கு நிறுத்துங்க. ஓடி போய் வேதத்தை திறந்து, ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தை எனக்கு தாரும். அவர் அதை தந்த உடனே அதை உட்கொள்ளுங்க. அதை உட்கொண்ட உடனே உங்க இருதயம் சந்தோஷப்படும். அந்த சந்தோஷம் உங்களை என்ன பண்ணும்னா ஸ்ட்ரென்த் உள்ள வெண்கல அலங்கமாய் மாற்றும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கும் போது இட் இஸ் நாட் ஈஸி டு ப்ரீச் திஸ் வேர்ட், பிகாஸ் நிறைய எதிரடையான சூழல்களை ஊழியத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய எந்த அளவுக்கு மினிஸ்ட்ரியில ஒரு பெரிய
ஒரு க்ரௌட நம்ம ரீச் பண்ண முடியுது. நெறைய நன்மையான விஷயங்கள் நடக்குது. நெறைய பேர் கண்ணீரோட சாட்சி சொல்றது. இந்த மாதிரி பாசிட்டிவா எந்த அளவுக்கு மினிஸ்ட்ரியில நடந்தாலும், அதே அளவுக்கு ஆப்போசிட்டா நெறைய காரியங்கள் எழும்புகிறத என்னால ஊழியத்தில பார்க்க முடியுது. ஆனா, இந்த ஊழியத்தில இப்படி ஒரு ஆப்போசிட்டான காரியங்கள் நடக்கும்போது கூட, இது என்ன அசைக்கவும் மாட்டேங்குது. இது என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்குது. இது என்ன உடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒரே காரணம் என்னன்னா, ஐ சேஞ்ச்ட் மை ஃபோக்கஸ் ஃப்ரம் பீப்பிள் டு காட். ஐ சேஞ்ச்ட் மை ஃபோக்கஸ் ஃப்ரம் த வேர்ட்ஸ் ஆஃப் த மியர் ஹியூமன் டு த வேர்ட்ஸ் ஆஃப் த ஹெவன்லி ஃபாதர். என் ஃபோக்கஸை நான் திருப்பி கர்த்தருடைய சமூகத்தில், ஏன்னா நான் நிறைய நேரத்தில் இந்த வேதத்தை குறித்து நான் சொல்லும்போது இதை உங்களுக்கு சாட்சியாக சொல்லி இதை நான் பிரசங்கிக்க கர்த்தருக்குள்ள விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு விரோதமாக சில வார்த்தைகள் சொல்லப்பட்டது. அந்த வார்த்தைகள் எனக்கு சொல்லப்பட்ட உடனே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த ராத்திரி ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் நைட். அன்னைக்கு நைட் வந்து ஐ ஹர்ட் பீப்புள் சேயிங், நான் கர்த்தர் எனக்கு சொன்னார்னு சொன்னதை சொல்லும்பொழுது அதை நம்பவும் இல்லை அவங்க. ஆனால் அவங்களுக்கு அதுக்கு எதிர்மறையாகவும் பேசினாங்க. அப்படி அவங்க எதிர்மறையாக பேசினதுக்கப்புறம் என் மனம் பயங்கரமாக துக்கமாயிருச்சு. பயங்கர அழுது கொண்டே வந்து நான் படுத்துட்டே என்ன பண்ணுறேன்னா, இதை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்களில் அழுகை வருது, ரூம் முழுசும் இருட்டாக இருக்குது. ஆனால் நான் என்ன செய்தேன்னா, ஃபோனில் அப்படியே எடுத்து பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். நானே அதை அழுதுகிட்டே பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். ரேண்டமா எடுத்து தான் படிச்சேன். ரொம்ப குறிப்பாலாம் எடுக்கல. ஆண்டவர் என்கிட்ட இதை எடு அப்படின்லாம் கூட பேசல. நானே பைபிள் அந்த அழும்போது யாராவது பைபிள் படிப்பாங்களா? இல்ல. இது வரைக்கும் நீங்க அப்படி பண்ணது இல்லையா? இது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கத்துக் கொடுக்குறேன். ஐ மீன் கண்கள்ல கண்ணீர் வந்தாலும் பைபிளை ஓடி போய் பைபிளை திறந்து வச்சிருங்க. திறந்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிரு. அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போது தெளிவா ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை தருகிறார். ஐ மீன் அவங்க ஒண்ணு நம்ப மாட்டாங்க. ஆனா நான் அவங்க கூட இருப்பேன். எரேமியா புத்தகத்திலிருந்து என்கிட்ட ஆண்டவர் பேசினார் அன்னைக்கு. எரேமியாவுக்கு நடந்தது போலவே என் வாழ்க்கை நடந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். எவ்ரிதிங் இஸ் ஆப்போசிட் டு மீ. பட் ஐ வெண்ட், அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தையில திட்டமும் தெளிவா அந்த அதிகாரத்தில் கர்த்தர் என்னோட பேசினார். ஆண்டவர் பேசின உடனே இவ்வளோ விஷயமும் அகென்ஸ்டா இருக்கு. ஆனா என் மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கு. ஹல்லேலூயா. எவ்ரிதிங் இஸ் அகென்ஸ்ட் மீ பட் மை ஹார்ட் இஸ் ரிஜாய்சிங். ஏன்னா வேர்ட் வந்துருச்சு. இந்த வேர்டு வந்தது நான் எப்படி ஆயிட்டுனா, வார்த்தை உள்ள போன உடனே நான் இப்ப வெண்கல அலங்கம் ஆயிட்டேன். எவ்வளோ அகேன்ஸ்டா வந்தா கூட ஐ எம் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங். இந்த ஸ்ட்ரென்த் எனக்கு எப்படி வந்ததுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை உட்கொண்டோட இந்த பலத்தோடு நான் நிற்கும் பொழுது எதுவுமே, இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களை வெண்கல வெறும் சும்மா சுவர் கிடையாது, யாரோ வந்து இடிச்சுட்டு போகிறது, சும்மா சாதாரணமா உங்களை யாரும் இன்னைக்கு இதுக்கப்புறம் தட்டி தூக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யார் வேணாலும் வந்து வார்த்தையை சொல்லி உங்களை இடிக்க முடியாது. யார் வேணாலும் ஒரு விஷயத்த பேசி ஒரு காரியங்கள் நடந்து உங்களை இடிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களை சாதாரணமான செங்கலினால ஏதோ மண்ணுனால இணைத்து கர்த்தர் உங்களை கட்டல, வெண்கல அலங்கமாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். God is going to give you strength, பயங்கரமான ஸ்ட்ரென்த் உங்களுக்கு. அந்த வசனம் சொல்லுகிறது எப்படி இருக்குன்னா, அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். இது ஏதோ ஒரு 10க்கு 10 ஒரு நேர் சுவரா கட்டப்பட்டது. இது ஒரு அலங்கமான சுவர். அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, ஃபோர்ட்டிஃபைடு வால் அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்கு சைனா வால் எடுத்துக்கோங்க. சைனா எத்தனை பேருக்கு தெரியும்? இட்ஸ் ஒன் ஆஃப் த என்ன சொல்றது, அதிசயத்துல ஒண்ணு. எத்தனை பேருக்கு அந்த சைனா வால் தெரியும்? அந்த வால் ஏதோ சைனால இந்தியா கேட் இருக்குல்ல, இந்தியா கேட் மாதிரி ஒரு பெரிய சுவர் கிடையாது சைனா வால். ஆமா தானே? இந்தியா கேட் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நேரில் பார்த்ததில்ல. நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன்னு தெரியல. ஐ டோன்ட் ரிமெம்பர். ஐ திங்க் ஐ வென்ட் டு இந்தியா கேட். ஆனால் அந்த மாதிரி ஒரு சுவர் வச்சுட்டு இதான் இங்க பாருங்க, இதுதான் இந்திய பெருஞ்சுவர் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி இந்த சுவர் கிடையாது. ஏதோ ஒரு வெண்கல சுவர்னா அப்படி கிடையாது. இந்த சுவர் எப்படின்னா சைனா வால் மாதிரி சுற்றிலும் இந்த வெண்கல சுவர் இருக்கும். நெஹேமியா கட்டினார்ல வால், அப்படி சுற்றிலும் ஒரு டெரிட்டரி சுற்றிலும். நான் அவங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு நீங்க வெண்கல அலங்கமா கட்டி எழுப்பப்படணும்னு கர்த்தர் உங்களை விரும்புறார். ஏன்னா உங்களுக்குள்ள வைத்து ஏன்னா நீங்க இன்னைக்கு வெண்கல அலங்கமா மாறும் பொழுது உங்களுக்குள்ள சில விஷயங்களை கர்த்தர் வைத்து உங்கள் மூலமாக அவைகளை பாதுகாக்க போகிறார். ஆமென். இப்ப உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? வெண்கல அலங்கம் வால்ன உடனே இப்படி ஒரு சுவரா நீங்க வந்து எதிர்பார்க்காம வட்டமான ஒரு சுவரா, வட்டமான ஒரு அப்பனா அந்த சுவருக்குள்ள கர்த்தருக்கு பல காரியங்களை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எனக்குள்ள சொல்லுங்க, எனக்குள்ள வெண்கல அரணிப்பான. இது எப்படின்னா இட் சேஸ் த ப்ரொடெக்ஷன். இந்த வார்த்தையை ஆண்டவர் எரேமியாக்கு சொல்லும்போது ஒரு வார்த்தையும் சொல்றாரு. இட்ஸ் நாட் ஓன்லி பவர் பட் இட்ஸ் ஆல்சோ எ ப்ரொடெக்ஷன்.
அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டு பவரை தரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வார்த்தை ப்ரொடெக்ஷன். எத்தனை பேர் எழுப்பினாலும் ஒருத்தனும் உங்க மேல கை போட முடியாது. எத்தனை பேர் என்ன வார்த்தை சொன்னாலும் அது உங்களுக்கு பலிக்காது. அல்லேலூயா. எத்தனை பெரிய நபர்கள் ஞானிகள் எழுப்பினாலும் இன்னைக்கு இயேசு நாமத்துல சொல்றேன், சத்துருவின் எந்த இஷ்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாது. Anything which Satan is trying to do against you, I'm telling you that will never come to pass. It will never come to pass. சொல்லுங்க, நான் கேன்சல் பண்றேன். சொல்லுங்க, எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல அவைகள் எல்லாவற்றையும். ஏன்னா அரணிப்பான வெறும் வெண்கல அலங்கம் இல்லை, அரணிப்பான வெண்கல அலங்கம் போது God is emphasizing 2 words. ஒன்னு, you will be protected. ஆபிரகாம் கிட்ட சொன்னா, நீ பயப்படாத. 5 ராஜா போய் யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார், லோத்தெல்லாம் கொண்டு வந்து ரெஸ்டோர் பண்ணிட்டார். ஆனா ஆபிரகாமுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. இவ்வளோ பேருக்கு சண்டை போட்டு வந்திருக்கிறோமே, அது தேவ சித்தத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறோமே, திடீர்னு நாளைக்கு நமக்கு விரோதமா வந்துருவாங்களோ, நாளைக்கு நம்ம பிள்ளைகளை அட்டாக் பண்ணிடுவாங்களோ, நாளைக்கு நமக்கு நிறைய பேருக்கு அப்படிதான், மற்றவங்களுக்கு ஜெபிக்க கூட பயம். ஐயோ, அந்த ஆவிக்கு ஜெபிக்க போய் அந்த ஆவி என் வீட்டுக்கு வந்துருமோ, அவங்களுக்கு ஜெபிக்க போய் அது நம்ம வீட்டுக்கு வந்துருமோ. இதெல்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஆபிரகாம் கிட்ட கருத்து சொல்ற, நீ பயப்படாத. நீங்க போய் வாசிச்சு பாருங்க அந்த பகுதியை. ஆபிரகாம் கிட்ட ஆண்டு சொல்ற, நீ பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன். ஒருவனும் உன் மேல் கைப்பட முடியாது. அவன் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தா கூட உன் மேல கைப்பட விட மாட்டேன். ஹல்லேலூயா. அவன் எவ்வளவு பெரிய லாபானா இருந்தாலும் உன் மேல கைப்பட விட மாட்டேன். அவன் எத்தனை பெரிய அதிகாரம் உள்ளவனா இருந்தாலும், ராஜாவுக்கு பிரியமானவனா இருந்தாலும், உங்க ஆபீஸ்ல he is one of the best candidate and he is very close to your boss. அவங்கள பகைச்சா ஒண்ணுமே நடக்காது. நீங்க அவங்கள பகைக்கல, அவங்க உங்களை பகைக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்க திங்ஸ் வில் இல்ல. ஒருவனும் உங்கள் மேல் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா, அந்த ஆசீர்வாதத்தை ஒருத்தனால் கர்த்தர் தான் உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தாருனா, கர்த்தர் தான் உங்களுக்கு அந்த பிள்ளையை கொடுத்தாருனா, கர்த்தர் தான் உங்களுக்கு அந்த எல்லையை கொடுத்தாருனா, கர்த்தர் அனுமதி இல்லாம ஒருத்தர் உங்க மேல கைப்பட முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது, உன்னை அரணிப்பான வெண்கல அலங்கமாக்குவேன். I will give you protection and I will also give you power. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள கர்த்தர் மறைத்து வைக்க வேண்டிய சில விஷயங்களை வச்சிருக்கு. உங்க குடும்பம் உங்களுக்குள்ளதான் இருக்கு சிஸ்டர். நீங்க தான் வெண்கல அலங்கமாக்கணும். சும்மா யார் இடிச்சாலும் விழுறது, மறுபடியும் வந்து கட்டிக்கிறது, மறுபடியும் இடிக்கிறது, விழுறது. வெனஸ்டே வரேன் சிஸ்டர், கட்டி எழுப்புறீங்க வார்த்தையில, திருப்பி போய் இடிச்சிட்டு வரேன். இல்ல, நான் இனி இடிக்கப்படுவது இல்லை, என்னை யாரும் இடிக்க முடியாது. ஹல்லேலூயா. என கர்த்தர் சொல்றார், நம்மள வெண்கல அலங்கமாக்க முடியாது. இது ஒரு பெரிய சத்தியம். You cannot make yourself a stronger woman. No, அது முடியாது. கர்த்தர் தான் உங்களை வெண்கல அலங்கமாக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? கர்த்தர்கிட்ட தான் போகணும். ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது இல்லை, அவர் தான் மாற்றணும் அப்படின்னா யார்கிட்ட ஓடணும்? மேக்கர் கிட்ட தான் ஓடணும். ஆண்டவரே, நான் இப்படி இடிஞ்சு விழுறேனே, என் ஜெப வாழ்க்கை இடிஞ்சு போகுதேப்பா, என் உபவாச நேரங்கள் இடிந்து போகுது, என் துதிகள் இடிந்து போகுது, என் குடும்பம் இப்படி இடிஞ்சு போகுது, மறுபடியும் நோ லார்ட், இன்னைக்கு என்னை வெண்கல அலங்கமாக்குங்கன்னு சொல்லுங்க. எப்படி கேட்க போறீங்க? என்னை வெண்கல அலங்கம் ஆக்குங்க, என்னை வெண்கல அலங்கம் ஆக்குங்க. அட்வர்சரிஸை பார்த்து, எதிர்மறையா வருகிறவர்களை பார்த்து நீங்க ஐயோ எல்லாரும் நம்ம எழும்புறாங்க, நம்ம நிறுத்திடக்கூடாது. எஸ், எரேமியா அப்படிதான் யோசிக்கிறார். என்ன இப்படி எல்லாரும் எகென்ஸ்டா வராங்க? டோன்ட் ஸ்டாப் இட், கீப் டூயிங் இட், டோன்ட் ஸ்டாப் இட். ஏதாவது ஒருத்தங்க எதிர்மறையா ஒரு காரியத்தை செய்யும் போது நம்ம நிறுத்திடணும். அதுதான் பிசாசுடைய நோக்கமே. சன்பல்லாத் தொபியாவை கொண்டு வந்ததே நெகேமியா கட்டக்கூடாது, கட்டுறதை நிறுத்திடணும். ஏன்னா கட்டிட்டாங்கன்னா இவங்களுக்குள்ள நிறைய பேர் தஞ்சம் புகுந்துருவாங்களே, சத்ரு கொள்ளடிக்க முடியாதே, சத்ரு திருட முடியாதே. இன்னைக்கு உங்க வீடுகள்ல திருடப்படுகிறது, கொள்ளையடிக்கப்படுதான் நிறுத்தப்படணும்னா நீங்க வெண்கல அலங்கம் ஆகணும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறாங்க, என்கிட்ட சிஸ்டர் இப்படி நடக்குது, நான் என்ன செய்யணும்? நீங்க வெண்கலம் ஆகணும் சிஸ்டர். நீங்க வெண்கல அலங்கமாய் மாறி, நீங்க ஒரு பெரிய அரணிப்பான வெண்கல அலங்கமா மாறினாதான் உங்க குடும்பத்துல இருக்கிறது யாரும் உள்ள எடுக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு யார் வேணாலும் இடிச்சு ஒரு திறப்பை உண்டாக்கி உங்க வீடுகளுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைகள்லாம் எடுத்துட்டு போறாங்களா? இயேசுவின் நாமத்துல ஒரு வெண்கல அலங்கமாய் மாறி, அவர்களுக்கு எதிரே ஒரு வெண்கல அலங்கமாய் மாறி, பாதுகாக்கப்பட வேண்டிய உங்கள் பிள்ளைகள், பாதுகாக்கப்பட வேண்டிய உங்கள் ஆசீர்வாதங்கள், பாதுகாக்கப்பட வேண்டிய உங்கள் வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. எரேமியாவுக்குள்ள தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் வைத்திருந்தார். எரேமியாவுக்குள்ள திட்டங்களை கர்த்தர் வைத்திருந்தார். எரேமியா வெறும் ஒரு வாள் அல்ல, அவன் அரணிப்பான, because he has lot of things installed inside of him. You have something installed inside of you. நீங்க சும்மா அஜாக்கிரதையா ஒரு செங்கலால கட்டப்பட்ட ஒரு பத்தாது.
யார் வேணாலும் இடித்து வந்து உங்களுடைய திருடி கொண்டு போகலாம். இன்னைக்கு ஆண்டு உங்களை ப்ரொடெக்டிவ் வாலா மாற்றட்டும். இயேசு நாமத்தில் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எரேமியாவை போல கர்த்தர் இன்றைக்கு உங்களை மாற்ற விரும்புகிறார். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்களே. நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எப்படி நான் சந்தோஷப்படுவேன் என்று கர்த்தரிடத்துல கேள்வி கேட்பீர்களானால் சந்தோஷப்பட முடியும். எப்படி முடியும் தெரியுமா? வசனத்தை உட்கொள்ளுகிறவனால் தான் சந்தோஷப்பட முடியும். வசனத்தை உட்கொள்ளுகிறவனால் தான் சந்தோஷப்பட முடியும். துன்பத்துல எல்லாராலையும் சந்தோஷப்பட முடியாது. உபத்திரவங்கள் வரும்போது எல்லாராலையும் சந்தோஷப்பட முடியாது. அட்வர்சரிஸ் வரும்போது எல்லாராலையும் சந்தோஷப்பட முடியாது. ஆனா அது நடுவில் யாரால சந்தோஷப்பட தெரியுமா? வார்த்தையை பிடித்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் நீர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, எனக்கு கவலை இல்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்க சிங்காசனத்தில் இருக்கிறீங்க. நான் சோர்ந்து போவதில்லை. எதிர்மறையான காரியங்கள் வரும்போது, சீமையை பேசும் பொழுது, கோலியாத் பேசும்போது தாவீதால அமைதியா இருக்க முடியல. ஆனா சீமையை பேசும்போது தாவீது அமைதியா தான் இருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? பேச வேண்டிய கோலியாத் கிட்ட பேசிதான் ஆகணும், அங்க அமைதியா இருக்கக்கூடாது. ஆனா அமைதியா இருக்க வேண்டிய சீமையைகள் உங்களுக்கு முன்னாடி இருக்காங்க. அமைதியா இருங்க, உங்களை அலங்கமா மாற்றுங்க. ஹல்லேலூயா. இப்போ ரீசெண்டாக ஷெரி மிஷேல், பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் அண்ணனுடைய பொண்ணு ஒரு சாங் எழுதியிருந்தாங்க. அந்த சாங்கு நான் கேட்டு கேட்டு அழுதுகிட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ அந்த சாங் என்னோட ஆண்டவர் அதோட பேசியிருக்காரு. ஏன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒன்றுமே இல்லா எனக்கு தகப்பனாய் மாறினீர், முன்னுரிமை எனக்கு தந்து பிள்ளையாய் மாற்றினீர். அதுல ஒரு வரி ரொம்ப அழகா சிஸ்டர் ஷெரி மிஷேல் எழுதியிருக்காங்க. என்னன்னா, ஒன்றுமே இல்லா என்னை அலங்கமாய் மாற்றினீர், அன்போடு அணைத்து என்னை ஆளுகை செய்கிறீர். முடிஞ்சா அதை யூடியூப்ல போய் நீங்க கேட்டு பார்க்கலாம். இஃப் யூ ஜஸ்ட் டைப் அ நேம் உங்களுக்கு அது வரும். மேபி லிங்க் வேணா சாட் பாக்ஸ்ல கொடுக்க சொல்றேன். கண்டிப்பா நீங்க அந்த சாங் கேட்கலாம். ஏன்னா அந்த அந்த இந்த இந்த பெர்டிகுலர் வேர்டு வாசிக்கும் போது அலங்கோலமா இருந்த என்ன நீங்க அலங்கமா மாத்திருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அலங்கம் என்பது ஒரு இட்ஸ் வெரி பவர்ஃபுல். இட் ஷோஸ் த பவர் ஆஃப் த சிட்டி. அலங்கம் என்பது எதை காமிக்குதுன்னா, தி சிட்டி இஸ் ப்ரொடெக்டட், நம்பர் 1. நம்பர் 2, திஸ் ஷோஸ் த பவர் ஆஃப் த சிட்டி. ஒரு அலங்கம் ஒரு சிட்டியில ஒரு 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 சிட்டியில இருக்கிற அலங்கம் இடிக்கப்பட்டிருக்குன்னா தட் இஸ் பவர்லெஸ்ன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க பவர்லெஸ்ஸா, இடிக்கப்பட்ட அலங்கம் வந்து இட் இஸ் வல்னரபிள், இட் இஸ் பவர்லெஸ். இன்னைக்கு உங்களை ஒரு பவர்லெஸ்ஸா, ஒரு வீக்கா, ஒரு இடிக்கப்பட்ட அலங்கத்தை போல உங்களை சத்ரு நிறுத்தி வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அலங்கோலமான உங்களை கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி அலங்கமாய் மாற்றுவார். உன்னை அவர்களுக்கு எதிரே நான் வெண்கல அலங்கமாக்குவேன், அரணிப்பான வெண்கல அலங்கமாக்குவேன். நான் உங்களை மாற்றுவேன். அந்த வெண்கல அலங்கத்தை பார்க்கும் போதே பயம் வரும் சத்துருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்தை பார்க்கும்போது, ஓ, ஒரு திறப்பு இருக்கு, உள்ள போய் விளையாடலாம் நமக்கு இருக்கக்கூடாது. நீங்க பாருங்க, எரிகோவை பார்த்த உடனே இமேஜின் எப்படி இஸ்ரவேலுக்கு எப்படி இருந்திருக்கும்? எரிகோவை பார்த்த உடனே இம்பாசிபிள் யோசிச்சிருப்பாங்களா? யோசிச்சிருக்க மாட்டாங்களா? பிசாசு உங்களை பார்க்கும்போது அப்படி யோசிக்கணும். அது ஆப்போசிட்டா தான் இருக்கு. ஆனா எனக்கு இதை சொல்லணும். அல்லேலூயா. இப்படி யோசிச்சு பாருங்க, இம்பாசிபிள். சத்துரு பார்க்கும்போது, இல்ல இந்த குடும்பத்துக்குள்ள, இந்த வீட்டுக்குள்ள, இந்த மனுஷிக்குள்ள என்னால கடந்து போய் உன்னை எடுத்துட்டு வெளியே வர முடியாது, என்னால உள்ளவே போக முடியாது. மேக் இட் இம்பாசிபிள் ஃபார் சேட்டன். மேக் இட் இம்பாசிபிள் ஃபார் ஹிம் டு ரீச் யுவர் ஃபேமிலி. மேக் இட் இம்பாசிபிள் ஃபார் ஹிம் டு ரீச் யுவர் மைண்ட், யுவர் மினிஸ்ட்ரி. நீங்க வெண்கல அலங்கமாய் மாறி, அரணிப்பான அலங்கமாய் மாறணும். மாறி நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு உங்களை பார்த்து அவன் ஓடுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும், அந்த பாட்டினுடைய பெயர், கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை அலங்கமாய் மாற்றும்.
என்னை அலங்கமாய் மாற்றும். கேன் ஐ ஹேவ் தட் லிரிக்ஸ்? உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா யூ கேன் லீவ். பட் அந்த லிரிக்ஸ் ஏதாவது ஒவ்வொரு நாளும் உடைய லிரிக்ஸை இஃப் பாசிபிள். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஜெபிங்க வாய்களை திறந்து. எரேமியாவை போல எதிர்மறையான சூழல்களை பார்த்து, எரேமியாவை போல எதிர்மறையான நபர்களை பார்த்து, எரேமியாவை போல பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொன்னதை கேட்டு, உங்கள் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம் நிந்தையை சகித்து கொண்டிருக்கிற சகோதரியே, இயேசுக்காக வாழணுன்றதுனால நிந்தையை சகித்து கொண்டிருக்கிற சகோதரியே, இயேசுவின் சித்தத்தை செய்வதனால நிந்தையை சகித்து கொண்டிருக்கிற சகோதரியை, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, நான் உன்னை வெண்கல அரணிப்பான வெண்கல அலங்கமாக்குகிறேன். உன்னை நான் அரணிப்பான வெண்கல அலங்கமாக்குகிறேன். தக்க ஃபோலியா ஃபாத்து சேகா பாபா இன்றைக்கு பலவீனமான, வல்னரபிளான, வீக்காய் தோன்றுகிற சத்துரு பார்த்தா ஷீஸ் வீக் அப்படின்னு உங்களை சத்துருவின் கண்கள் பார்க்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் வீக் இல்ல. அரண் எதை காண்பிக்கிறதுனா திஸ் சிட்டி இஸ் பவர்ஃபுல்னு காமிக்குது. அரண் எதை காண்பிக்குதா? திஸ் சிட்டி இஸ் ப்ரொடெக்டட். 2 வார்த்தை. ஒன் இஸ் ப்ரொடெக்ஷன், நம்பர் இஸ் பவர். திஸ் சிட்டி கர்த்தரிடத்துல சொல்லுங்க, என்னை வெண்கல அலங்கமாய் மாற்றும். என் குடும்பத்திற்கு நான் வெண்கல அலங்கமா இருக்கணும். என்னை வெண்கல அலங்கமாய் மாற்றும். நான் என்னை பார்க்கும் பொழுதே சத்துருக்கு பயம். ஒன்றுமே இல்லா என்னை அலங்கமாய் மாற்றினி. சொல்லுங்க, சத்துருவின் பார்வைக்கு ஒன்றுமில்லாதவளை போல் நீங்க இருக்கிறீங்க. மனுஷருடைய பார்வைக்கு எரேமியாய் எளிமையாய் ஒன்றுமில்லாதவனை போல தோன்றினார். ஒன்றுமே இல்லா என்னை அலங்கமாய் மாற்றினி, அன்போடு அணைத்து என்னை ஆளுகை செய்கிறீர். ஒன்றுமே இல்லா என்னை அலங்கமாய் மாற்றினி, அன்போடு அணைத்து என்னை ஆளுகை செய்கிறீர். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நீர் கைவிடாதிருப்பீர். இம்மட்டும் வந்த எங்கள் எபினேசர், இனியும் உதவிடுவீர். கண்களை மூடி தேவ சமூகத்துல சொல்லுங்க, லார்ட் என்னை வெண்கல அலங்கமாக்கும். ஒரு பவர்லெஸ்ஸா, ஒரு வீக்கா, இடிக்கப்பட்ட நிலைமையில நான் அப்படி இருக்க விரும்பலப்பா. சொல்லுங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக் திஸ். இடிக்கப்பட்ட ஒரு அலங்கமாய் நான் இருக்க விரும்பல. யார் வேண்டுமானாலும் உட்புக நினைக்கிற ஒரு வல்னரபிள் கேரக்டர் நான் இருக்க விரும்பல. ஐ டோன்ட் வாண்ட் டு பி வல்னரபிள், வீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சேட்டன். தேவனுக்கு எதிரே இல்லை, மனுஷருக்கு எதிரே, அவர்களுக்கு எதிரே, உன்னுடைய அட்வர்சரிக்கு எதிரே, உன்னை தூஷிக்கிறவர்களுக்கு எதிரே உன்னை நான் வெண்கலம் அலங்கமாக்குவேன். I don't want to be weak in front of my enemies, Lord. அவர்களுக்கு எதிரே நான் ஒரு இடிக்கப்பட்ட ஒரு சுவரை போல நான் இருக்கக்கூடாதுப்பா. அவர்களுக்கு எதிரே என்னை வெண்கல அலங்கமாக்கும், அரணிப்பான அலங்கமாக்கும். 360 degree protection. பவர், வெண்கல அலங்கம், ஒரு வல்லமை. This city is powerful. இந்த குடும்பம் வல்லமை உள்ளது. இந்த குடும்பம் பவர். இட் இஸ் ப்ரொடெக்டட் அண்ட் இட் இஸ் பவர்ஃபுல்னு பிசாசு சொல்லணும்பா. இட் இஸ் ப்ரொடெக்டட் அண்ட் பவர்ஃபுல்னு மனுஷங்க சொல்லணும்பா. என்னை வெண்கல அலங்கமாக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளையும் வெண்கல அலங்கமாக்கும். நான் உன்னை இரும்பும் வெண்கலமும் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அவர்களுக்கு நேராக அனுப்புகிறேன். மனிதர்களால் இடிக்கப்படுகிற சுவர்களாய் அல்ல, மனிதர்கள் தொட பயப்படுகிற வெண்கல அலங்கமாய். இவர்களை பார்க்கும் பொழுதே இவர்கள் பாதுகாக்கப்படுகிறவர்கள் என்றும் இவர்கள் வல்லமை உள்ளவர்கள் என்றும் புரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் இவர்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். சாரி, ஐ ஹவ் டேக்கன் லாட் ஆஃப் எக்ஸ்ட்ரா டைம். இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கிறேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயம் நீங்கள் இந்த வரிகளை இன்னும் டீட்டெயிலாக என்னால் பேச முடியல. ஆனால் மேத்யூ 5
அதே போல எரேமியா 15 இந்த 2 வசனத்தை தான் நம்ம வாசிச்சிருக்கிறோம். உங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளை காமிச்சிருக்கிறேன். சீமையை போல சில எடுத்துக்காட்டுகளை. ஸோ நிச்சயம் நீங்க போய் தியானிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எதிர்மறையான மனிதர்கள் எழும்பும்போது ப்ளீஸ் சோர்ந்து போகாதீங்க. ஜாய் ஜாய் உங்களுக்கு வரணும். ஓ சூப்பர். இந்த ஆட்டிடியூட் வந்து யாருக்கு வரும்? கேட்குறவங்களுக்கு இல்லை, சாப்பிட்றவங்களுக்கு. கேட்குறவங்களுக்கு கேட்கும் போது ஜாயா இருக்கும். மறுபடியும் யாராவது எழும்புனா சோர்ந்து போயிடுவாங்க. ஆனா அதை உட்கொள்ளுகிறவர்களுக்கு தான் உள்ளத்துல ஜாய் இருக்கும். எனக்கு இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கும் போதே உங்களுக்குள்ள அந்த ஆட்டிடியூட் வரணும். இந்த ஆட்டிடியூடை பார்த்தே பிசாசு பயப்படணும். உங்க பக்கத்துல இருக்க அக்காலாம் கேட்கணும், என்ன இப்படி பேசுறாங்க, இப்படியெல்லாம் உங்களை பத்தி சொல்றாங்க, நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேட்கணும் அந்த அக்கா. ஆமென். கேட்டு இயேசுவை நீங்க அவங்களுக்கு அறிமுகப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென். இடிக்கப்பட்ட வீடுக்குள்ள யார் அடைக்கலம் புக வருவா? அலங்கங்களுக்குள்ளதான் அடைக்கலம் புக வருவாங்க. இயேசுவை பத்தி சொல்லணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், பலரை இயேசுக்குள்ள நடத்தணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்கணும். வெண்கல அலங்கம் ஆகுங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் உங்களுக்குள்ள வந்து அடைக்கலமா தங்க கர்த்தர் உதவி செய்வார். ஊழியக்காரங்க ஜெபிக்கணும். இங்க இருக்கிற ஊழியக்காரங்க யாராவது இருப்பீங்கன்னா நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை வெண்கலம் அலங்கமாக்குங்க. எனக்குள்ள ஓடி வந்து மறைந்து கொள்ள அநேகர் விரும்பணும். அப்படி ஒரு வெண்கல அலங்கமாக நானே இடிச்சுதான் எப்படிப்பா எனக்குள்ள வருவாங்க. மேக் மீ a powerful women. நான் சொன்ன அந்த 2 வார்த்தையை மறக்காதீங்க. ஒரு 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 சிட்டி அது அரணிப்பா இருக்கு அப்படின்னா that city is powerful, that city is protected. ஆமா, இந்த 2 வார்த்தையை நீங்க பிடித்து கொண்டு போங்க, ஜெபிங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமா மாற்றி யூடியூப் லிங்க், அந்த வாட்ஸ்அப் லிங்க் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கண்டிப்பா பார்த்து அந்த பாடல்களை கேட்டு, அந்த பாடல்கள் ஒரிஜினலா யூடியூப்லயும் இருக்கு. போன வாரம் பாடின அந்த வானங்களே தேவனை துதியுங்கள்ன்ற ஃபாதர் பாட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லிங்க்கு அது யூடியூப்ல இருக்கு. ஃபாதர் அப்பா பாடி அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. கண்டிப்பா நீங்க அந்த ஒரிஜினல் சாங்கையும் போய் கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. புதிய பாடலை கற்றுக்கொண்டு அதை உங்களுடைய ஜெபங்களில் யூஸ் பண்ணுங்க. சாங்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.